சாண்டிலியரில் எரிந்த விளக்குகளின் வெட்கை அதிகமானது என்பதாலும் ஆசிட் கலவையினாலும் விழுந்த வேகத்தில் தீப்பற்ற ஆரம்பித்தது. கௌதம் மீராவின் துப்பட்டாவை வீசியது சத்யாவின் காலடியில் விழுந்தது. சத்யாவின் விழிகளும் மீராவின் விழிகளும் நேருக்கு நேராக நெருப்புக்கு நடுவே சந்தித்தது. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. உங்களோட சேஃப்டி எங்களோட பிரையாரிட்டி. எவ்ரிவன் ப்ளீஸ் கெட் அவுட். சத்தமாக கத்திய ஹோட்டல் மேனேஜர் ஹோட்டலுக்குள் இருந்தவர்களை வெளியேற்றும் பணியில் இறங்கினார். மீரா கம், நாம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. கௌதம் சொல்வது எதுவுமே மீராவின் செவியில் நுழையவில்லை. நெருப்புக்கு மத்தியில் நின்றிருந்த சத்யாவை அவள் விழிகள் நோட்டமிட்டது. நிச்சயம் இந்த செயலுக்கு பின் சத்யாதான் இருக்கிறான் என்பதை கௌதம் நன்கு அறிவான். மீரா கம் ஃபாஸ்ட். தங்கையின் கரத்தோடு கரம் சேர்த்து கூட்டத்திற்கு நடுவே அவளை இழுக்க முற்பட்டான் கௌதம். அண்ணா, நீங்க முதல்ல வெளியில போங்க, நான் வரேன். மீரா, என்ன விளையாடிட்டு இருக்க? இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா தீ பத்திக்கிட்டு இருக்கு. நீங்க இருக்கிறது சேஃப் இல்ல, வா. கௌதம் சொல்லும் போதே ஹோட்டலில் இருந்த மக்கள் கூட்டம் வெளியில் செல்ல முற்பட்டது. கூட்டத்திற்கு நடுவே கௌதமும் மீராவும் கூட்டத்தோடு நசுங்க தங்கையின் கரத்தை இறுக்கமாக பிடித்து வாசலை நோக்கி நகர்ந்தான் கௌதம். ஆனால் மீராவின் விழிகள் சத்யாவின் மீதுதான் நிலைத்திருந்தது. என்ன ஆனாலும் சத்யா கிட்ட பேசியே ஆகணும். மனதிற்குள் நினைத்தவள் என்ன செய்வதென யோசித்தாள். கூட்டம் அலைமோதியதால் பிடித்திருந்த கௌதமின் கரத்தை மெல்லமாக உருவியவள் கூட்டத்தோடு கூட்டமாக கூட்டத்திற்கு நடுவே காணாமல் போனாள். எப்படியோ சமாளித்து வெளியில் வந்த கௌதம் அப்போதுதான் கவனித்தான் மீரா தன்னோடு வரவில்லை என்பதனை. மீரா, மீரா! தொண்டை கிழியும் அளவு சத்தமாக கத்தியவன் தன் தங்கையை காணாது தவிக்க ஆரம்பித்தான். மீரா, எங்க போன? எங்க இருக்க மீரா? மீரா! தங்கையை காணாது பரிதவிப்பில் வேக வேகமாக தேட ஆரம்பித்தான். எங்கும் அவள் காணப்படவில்லை. ஹோட்டலுக்குள் செல்வதற்கும் வழியில்லை. வாசல் முழுக்க தீ ஆக்கிரமித்து இருந்தது. சத்யா, சத்யா, எங்க இருக்க? என் கண்ணு முன்னால வா. சுற்றி சுற்றி நெருப்புகள் இருந்தாலும் அதற்கு பயப்படாமல் சத்யாவை அழைத்தாள். அவள் அழைப்பை செவியேற்று அவள் முன்பு வந்து நின்றான் சத்யா. மீண்டும் அவனை பார்ப்பதால் வெறுப்பு எனும் உணர்வை தாண்டி உள்ளத்தில் மறைந்து கிடந்த காதலும் எட்டி பார்த்தது. ஆனால் அதற்கும் ஆசிட் ஊற்றி எரித்தவள். நீ திருந்தவே மாட்டியா? How dare you touch my brother? ஆத்திரத்தில் கத்தியவள். அவனை அறிய கைகள் ஓங்கினாள். லாவகமாக மீராவின் கைகளை பிடித்து தடுத்தான் சத்யா. என்னங்க அம்னி, என்னைய போய் அடிக்க கை வாங்குறீங்களே? இதழில் கேலியான புன்னகை தவழ கர்ஜனையாக கேட்டான். சீ, பழைய மாதிரி என்கிட்ட பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்கிட்ட இப்படி இங்கிலீஷ்ல பேசுற வேலை வச்சுக்காத. ஒழுங்கா தமிழ்ல பேசு. ஏன் இப்படி நடந்துக்கிற சத்யா? ஒருத்தரை கொன்னுட்டா உன்னோட பழி தீந்துருமா? மீரா, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்னோட வழியில குறுக்கணிக்காத. சீ, என் பேரை கூட சொல்லாத. அந்த அருகதைய நீ எப்பவோ இழந்துட்ட. கொடூரமாக சிரித்தவன் பிடித்திருந்த அவள் கையை உதறி தள்ளினான். உன்னோட 2 அண்ணாவையும் கொல்றது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள். இந்த முறை கௌதம காப்பாத்திட்ட, ஆனா இனி எப்படி காப்பாத்துவ? ஒவ்வொரு நாளும் அவனை நான் கொல்றதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டே தான் இருப்பேன். யாராலையும் என்னை தடுக்க முடியாது மீரா. கோபத்தின் அரசனாக அவன் வார்த்தையை வெளியிடும் போது நெருப்பின் புகை மீராவின் நாசியில் ஏறி அவளுக்கு துரத்தலை ஏற்படுத்தியது. நெஞ்சை பிடித்து இரும்ப ஆரம்பித்தாள். உன்ன நல்லவன்னு நாங்க எவ்வளவு நம்பணும்? உன் மனசுல பழியும் பகையும் மட்டும்தான் இருக்கு. ஆனா அதை விட எங்களோட குடும்பம் உன் மேல எவ்வளவு பாசத்தை வாரி இறைச்சாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பாரு சத்யா. நிச்சயம் உன்னோட இந்த பகை உணர்வு குறையும். அவனிடம் பேசும்போதே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருமல் அதிகரிக்க துவங்கியது. தன்னுடைய சதுரங்க ஆட்டத்தில் மீரா பலியாடாக சத்யா விரும்பவில்லை. மீரா, எந்த உரிமையில நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என்ன சொன்ன? உன்னோட குடும்ப ஆளுங்க என் மேல பாசத்தை காட்டினாங்களா? கேலியாக கேட்டவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் மீராவுக்கு இடைவிடாத இருமல் ஆரம்பித்தது. அதே நேரம் வெளியில் இருந்த கௌதம் மீராவை எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டான். தன் தங்கையை காணவில்லை என்பதனால் அவள் நிச்சயம் ஹோட்டலுக்குள் தான் மாட்டியிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான். என்னோட உயிரை காப்பாத்தி இப்படி அவ மாட்டிக்கிட்டாளே, எப்படியாவது மீராவை காப்பாத்தணும்.
தலையில் கை வைத்து புலம்பியவன் ஹோட்டலுக்குள் எப்படி செல்வது என்பதற்கான வழியை தேட ஆரம்பித்தான். ஒன்னால மட்டும் இல்ல, யாராலையும் என்ன தடுக்க முடியாது மீரா. என்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் நடத்தி உன்னோட நேரத்தை வீணாக்காத. இங்க இருந்து கிளம்பு. தீ அதிகமாகிட்டு இருக்கு. நீங்க வீணாக்குற ஒவ்வொரு நொடியும் உன்னோட உயிருக்கு ஆபத்து. அவன் எவ்வளவு சொன்னாலும் அவள் கேட்பதாக இல்லை. என்னோட அண்ணன்களை கொல்லத்தான முயற்சி பண்ண, ஆனா அந்த வலையில நான் சிக்கிக்கிட்டேன். அவங்களுக்கு பதிலா நான் செத்துறேன். அவங்கள விட்டுரு சத்யா. அவன் மீது சொல்ல முடியாத கோபம் இருந்த போதிலும் தன் அண்ணன்களுக்காக அவனிடம் ஒரு முறை கெஞ்சி பார்த்தாள். இவ்வளவு நேரம் அத்துணை வீராப்பில் இருந்தவனுக்கு மீராவின் இந்த வார்த்தைகள் அவனை என்னவோ செய்தது. மீரா, நீ என்ன முட்டாளா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்னோட பகை உன் அண்ணங்க கூட தான், உன் கூட இல்ல. தேவையில்லாம இந்த தீக்கு நீ இரையாகிடாத. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. வாசலை கை காட்டி சத்யா சொல்லும் போதே தீ அவர்களை சூழ ஆரம்பித்தது. இதற்கு மேல் விட்டால் நிச்சயம் மீராவின் நிலைமை மோசமாகிவிடும் என்பதை உணர்ந்தவன் கண்களை மூடி மூச்சை இழுத்து விட்டு மீராவின் கைகளை பற்றினான். அதில் அருவெறுப்பு கொண்டவள், சீ, என்ன தொடாத, உன் கை என் மேல பட்டாலே அருவெறுப்பா இருக்கு. உச்சகட்ட கோபத்தில் கத்தினாள் மீரா. இக்கட்டான சூழ்நிலையில காப்பாத்துறது மனிதனோட மனிதாபிமானம். நான் உன்னை காப்பாத்த நினைக்கிறேனே தவிர தப்பா தொட நினைக்கல. சிக்கட்டான சூழ்நிலையில காப்பாத்துறது மனிதனோட மனிதாபிமானம் தான். ஆனா அந்த மனிதாபிமானம் உனக்கு இருக்கா சத்யா? மீரா, இது வாக்குவாதத்துக்கான நேரம் இல்ல. என்ன விட சத்யா. நீ உருவாக்கின திட்டத்துல நான் இரையாகிறேன். நான் செத்துட்டா உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி வாழ்நாள் முழுக்க இருக்கும். நிச்சயம் உன்னோட பழி வாங்குற எண்ணம் மறைஞ்சு போகும். சத்யாவிடம் மாட்டியிருந்த கைகளை பிரிக்க எவ்வளவோ முயன்றாள். ஆனால் அவனின் பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமாக்கியது. அவள் பேசிய வார்த்தைகளும் அவனை இன்னும் இறுக்கமாக்கியது. கோபமாக அவளை ஒரு பார்வை பார்த்தவன் இவளிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு எப்படியாவது அவளை வெளியில் அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதில் கவனத்தை வைத்தான். தீ எரியாத இடங்களில் மீராவை இழுத்து வர மீரா ஒத்துழைக்கவே இல்லை. அவளை காப்பாற்றும் பணியில் இறங்கிய சத்யாவின் தோளிலும் கையிலும் தீக்காயம் மீண்டும் மீண்டும் பட்டது. வலியை பொறுத்து கொண்டு அவளை காப்பாற்றுவதை தன் கடமையாக எண்ணி ஒரு வழியாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் இழுத்து வந்து விட்டான். கூட்டத்திற்கு மத்தியில் நின்றிருந்த கௌதம் மீராவை பார்க்க அவளை யாரோ காப்பாற்றுவதையும் கவனித்தான். ஆனால் அது சத்யாதான் என்பது தெரியவில்லை. மீராவை காப்பாற்றியவன் யார் கண்ணிலும் படாமல் மீண்டும் நெருப்புக்குள் நெருப்பாக மறைந்து போனான். நினைவுகள் ஆழமானது. ஹோட்டலுக்குள் பற்றியிருந்த தீயிலிருந்து மீராவை சத்யா காப்பாற்றியிருக்க சத்யாதான் மீராவை காப்பாற்றினான் என்பதை கௌதம் கவனிக்கவில்லை. சத்யா தீயோடு தீயாக மறைந்து போக மீராவுக்குள் ஏதோ ஒருவித பதட்டம் சூழ்ந்தது. சத்யா, காற்றோடு கலக்கும் குரலில் அழைத்தவள் மீண்டும் அந்த ஹோட்டலுக்குள் சத்யாவை தேடிச் செல்ல முயன்றாள். ஆனால் அப்போது சரியாக மீராவின் கையை பிடித்தான் கௌதம். மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க மீரா? இங்க நிக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. முதல்ல வா, இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல, வா. தங்கையின் பதிலை கூட எதிர்பாராது அவள் கையை பிடித்து இழுத்து வந்தான் கௌதம். போகும் வழியெல்லாம் மீராவின் எண்ணங்கள் சத்யாவை தான் ஆக்கிரமித்து இருந்தது. அத்துடன் வீட்டிற்கு செல்லும் வழியெல்லாம் மீராவிடம் அமைதியை நிலைக்க அது கௌதமுக்கு சிறு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் மனதிலும் பல கேள்விகளும் கோபமும் முளைத்து கொண்டிருந்தன. மீரா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ டிஃபரெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. மனதில் இருந்ததை நேரடியாக தங்கையிடமே கேட்டுவிட்டான் கௌதம். தன் அண்ணனை பார்க்க முடியாமல் தலை குனிந்து இருந்தாள் மீரா. இல்லனா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க ஹோட்டல்ல ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டா. அதான் உங்க கைய விட்டுட்டு அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்க்க பார்த்தேன். அப்போதான் நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். அவன் கேட்டது ஒரு கேள்வி, ஆனால் இவள் சொன்னது ஒரு பதில். கௌதம் புருவம் சுருக்கினான். ஆனாலும் மீராவின் இந்த நடவடிக்கையை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மீரா, உன்னை யாரோ காப்பாத்தினாங்க தானே? அது 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 யாருன்னு எனக்கு சரியா தெரியலனா. ஐ திங்க் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல யாராவது காப்பாத்திருப்பாங்கன்னு தோணுதுனா.
மீரா சொன்ன ரீசன் வேலிடாக இருந்தது. உண்மையில் ஃபயர் ஆக்சிடென்ட் என்பதனால் ஃபயர் டிபார்ட்மெண்டில் இருந்து ஒரு டீம் வந்ததோடு அவர்களில் ஒரு சிலர் ஹோட்டலுக்குள் ஏற்பட்டிருந்த தீயை அணைக்க உள்ளே சென்றிருந்தனர். கௌதம் அதை பார்த்திருந்தான். அதனால் மீரா இவ்வாறு சொன்னதில் அவனுக்கு இருந்த சந்தேகமும் நீங்கிவிட்டது. பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் கௌதம் விஜயின் வீட்டிற்கு தங்கையோடு வந்திருக்க மீரா முதல் ஆளாக வீட்டிற்குள் சென்றாள். மீரா மட்டும் தனியாக வருவதை கண்ட ஆதிரா, விஜய் இருவருமே பதட்டமாக அவள் அருகே வர அவர்களின் பதட்டத்தை புரிந்து கொண்டாள் மீரா. அண்ணா, அண்ணி, எந்த பிரச்சனையும் இல்ல. கௌதம் அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர்களின் பதட்டத்தை உணர்ந்து மீரா சொல்லும் போதே கௌதம் உள்ளே வந்திருந்தான். எந்த பிரச்சனையும் இல்லாம இல்ல, பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கௌதம் குரலில் மூவரும் திரும்பினர். விஜய் வேகமாக கௌதம் அருகில் விரைந்து வந்தான். காரணம், கௌதமின் சட்டையில் ஒரு சில இடத்தில் எரிந்தும் ஒரு சில இடத்தில் புகை கரையாகவும் படிந்திருந்தது. கௌதம், என்னாச்சு? கௌதம் அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த துரோகியால. நல்ல நேரத்துல மீரா வந்து என்ன காப்பாத்திட்டா. இல்லன்னா நல்ல வேளை, பெருசா எதுவும் நடக்கல. ஆதி, நமக்கு கேடு காலத்தை ஏற்படுத்தினது அந்த சத்யா. விஜய் இதுக்கு பின்னால சத்யா தான் இருக்கான்னு நீங்க எப்படி இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? ஆதிரா கேட்டது அர்த்தம் இல்லாதது என நினைத்தான் விஜய். காரணம், அவன்தானே மீராவுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். கௌதம், நீ முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. அப்பதான் நம்ம இதை மேற்கொண்டு யோசிக்க முடியும். விஜய் சொன்ன அடுத்த நொடியே கௌதம் நடந்த விஷயங்களை அவர்களிடம் ஒப்பித்தான். ஆதிரா, இந்த விஷயத்துக்கு பின்னால சத்யா தான் இருக்கான். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா மாமா, நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அதெல்லாம் வேஸ்ட். கௌதம் சொல்வதை அதற்கு மேல் விஜய் கவனிக்கவே இல்லை. அவனை பொறுத்தவரை சத்யாவின் மீது எண்ணில் அடங்காத கோபம் ஏற்பட்டது. அவனை இப்போதே தேடி பிடித்து தன் கையால் அவனை கொலை செய்ய வேண்டும் என எண்ணினான். ஆனால் ஸ்கேல்பெல் பிடித்த கையில் கத்தியை பிடிக்க முடியாதே. திடீரென ஏதோ நினைத்த கௌதம் தங்கையின் அருகில் வந்தான். மீரா, நான் அந்த ஹோட்டல்ல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அண்ட் சத்யா என்ன கொல்ல முயற்சி பண்ணது உனக்கு முன்னாலேயே தெரியுமா? கௌதம் இந்த கேள்வியை கேட்டதுமே மீராவின் உள்ளம் நடுநடுங்கியது. சத்யாவை பற்றி சொல்வதற்கு மீரா துளியும் விரும்பவில்லை. அது அது சொல்ல முடியாமல் தவித்தாள். கௌதம், அந்த ராஸ்கல் மீராவுக்கு மெசேஜ் பண்ணிருந்தான். நான் வீட்ல இருந்ததுனால உன்னதான் அவன் கொல்ல பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மீரா அந்த இடத்துக்கு வந்தா. போன டைம் நீ வந்திருக்கும் போது இன்விடேஷன் வச்சுட்டு போனியே, அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருப்பேன்னு நாங்க நினைச்சோம். சத்யா மீராவுக்கு மெசேஜ் பண்ணானா? இந்த செய்தியை கேட்டதுமே கௌதமுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் சத்யாவின் பகை தங்களோடதுதானே தவிர்த்து தன் தங்கையோடு அல்ல என்பதை புரிந்து கொண்ட கௌதம் தன்னை ஆசுவாசப்படுத்தினான். விஜய், சத்யாவுக்கு நம்ம மேல மட்டும்தான் பகை. ஆனா அதுக்காக நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. நம்மளால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆதிராவையும் மீராவையும் கை காட்டி சொன்னான் கௌதம். விஜய், நீ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஆதிராவை தனியா அனுப்ப வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆதிராவை கூட கூட்டிக்கிட்டு போ. டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஆதிராவையும் கையோட சேர்த்து கூட்டிட்டு வா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பே இல்ல. கௌதம் சொன்னதுமே ஆதிராவும் விஜயும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆதிராவின் முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் தெரிய அதை மறைத்துக் கொள்ள போராடினாள். கௌதமோ, என்னாச்சு? அது அது ஒண்ணும் இல்ல மாமா. ஜாக்கிரதையா இருங்க. விஜயை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே கூறினாள். அபியை பற்றி தெரிந்து விடுமோ என்கிற பயம் லேசாக அவள் மனதில் அதிகரித்தது. அன்றைய இரவு டின்னர் முடிந்ததும் மீரா மீண்டும் தன் அறைக்குள் தஞ்சம் புகுந்தாள். கதவை தாழ்பால் போட்டவள் மொபைலில் சத்யாவின் எண்ணையே விடாது பார்த்து கொண்டிருக்க அவள் மனதிற்குள் ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தது. நீ துரோகின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் சத்யா. ஆனா நீ பெரிய கொலகாரனா இருக்க. உன்னை உருகி உருகி காதலிச்ச என்ன உன்னை வெறுக்கிற நிலைமையில தள்ளிட்டியே. காதல்ல கொடியதே துரோகம்தான். அந்த துரோகத்தை நீ பண்ணிட்ட சத்யா. அவள் இதழ்களை தாண்டி வார்த்தைகள் வெளிவர அவள் கண்களை தாண்டி ஒரு துளி கண்ணீர் வெளிவந்தது. முயல்குட்டி, திடீர்னு சத்யா எதுக்காக மீராவுக்கு மெசேஜ் பண்ணணும்? அவன் எதுக்காக மீராவுக்கு ஹிண்ட் கொடுத்தான்? ஆதிராவின் மடியில் படுத்திருந்த விஜய் கேட்க அதே கேள்வி ஆதிராவுக்கும் இருந்தது. எனக்கு தெரியல விஜி.
ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தயங்காம சொல்லு. ஒருவேளை கௌதம் மாமாவை கொல்ல போறது சத்யாதான்னு தெரிஞ்சுக்கணும்னு கூட மீராவுக்கு மெசேஜ் பண்ணிருக்கலாமே. அவன் மட்டும்தான் எங்களை கொல்ல பாக்குறான். அப்படிப்பட்டவன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கணும், இல்ல கௌதமுக்கு மெசேஜ் பண்ணிருக்கணும். எதுக்காக மீராவுக்கு? அவன் முழுமையாக முடிப்பதற்கு முன்னமே அவன் வாயில் கை வைத்தாள் ஆதிரா. விஜய், நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க. ஆல்ரெடி நமக்கு குழப்பமான சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இதுல புதுசா இந்த விஷயத்த போட்டு குழப்பாதீங்க. உங்க பிரச்சனைக்குள்ள மீராவை இழுத்து விட்டுறாதீங்க. தேவையில்லாத ஒரு புதுவித குழப்பம் உண்டாக கூடாது என்பதனால் விஜயை தடுத்து விட்டாள் ஆதிரா. அதுவே விஜய்க்கும் சரி எனப்பட்டதால் அதற்கு மேல் அவனும் அந்த விஷயத்தை கிண்டி கிளற நினைக்கவில்லை. அதே நேரம் அறையில் இருந்த மீரா சற்று நிம்மதியை தேடி எழுந்து பால்கனி ஓரம் வந்தாள். இருண்ட அந்த வானத்தை அவள் வெறித்து பார்த்து கொண்டிருக்க, அந்த இரவு வேளையில் பறந்து வந்து நின்றது ஒரு புறா. அதை பார்த்தவுடன் அவளின் நினைவுகள் 4 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது. காதல் புறா. மீராவின் நினைவுகள் 4 வருடம் பின்னோக்கி சென்றது. அன்று இந்த உலகிற்கு புதிதாக வந்த அந்த புறாவுக்கு 2 மாதம்தான் ஆகியிருக்கும். நன்கு பறக்க கத்துக்கொண்டிருந்தாலும் எதிர்பாராத விதமாக மீராவின் ஜன்னலில் வந்து மோதியது. மோதிய வேகத்தில் அதன் ரெக்கைகளில் லேசாக அடிபட்டுவிட அப்படியே தரையில் விழுந்தது. வல்லவா வல்லவா என்னை வெல்லவா நெஞ்சை கிள்ளவா. மீராவின் இதழ்கள் பாட்டை முணுமுணுக்க தலைவாரி கொண்டிருந்தவளின் பார்வை அதிர்ச்சியாக ஜன்னல் புறம் திரும்பியது. பதட்டம் கொண்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியில் வர சரியாக அவள் அறைக்கு நேரே தரையில் ரெக்கையை அடித்த நிலையில் பறக்க முடியாமல் கிடந்தது அந்த குட்டி புறா. அதை பார்த்து மனம் வருந்தியவள் வேகமாக அந்த புறாவை கைகளில் தூக்கினாள். அச்சச்சோ, உனக்கு ஒண்ணுமே இல்ல, பயப்படாத, உன்னை நான் சரி பண்றேன். பாசத்துடன் அதற்கு புரியாத மொழி பேசியவள் அதன் உடலை மெதுவாக வருடி கொடுத்தாள். நீ பார்க்க எவ்வளவு அழகா குட்டியா இருக்க தெரியுமா? உன்னை பார்த்தா யாரா இருந்தாலும் உன்னோட அழகுல மயங்கிருவாங்க. அந்த குட்டி புறாவிடம் கொஞ்சம் மொழி பேச அதை எவ்வாறு புரிந்து கொண்டதோ கண்களை உருட்டி அவளை பார்த்தது. அந்த குட்டி புறா எழுப்பும் சத்தம் இன்னும் மீராவை அதிகம் கவர்ந்தது. அந்த நேரம் வீட்டில் இருந்த குப்பைகளை வெளியேற்றுவதற்காக சத்யா வீட்டை விட்டு வெளியில் வந்தான். குப்பைகளை டிஸ்போஸ் செய்துவிட்டு வீட்டினுள் செல்லும் நேரத்தில் மீரா நின்றிருப்பது அவன் கண்ணில் விழுந்தது. அவள் திரும்பி இருந்ததால் அவள் என்ன செய்கிறாள் என்பது தெரியாமல் போகவும் அவளுக்கு பின்னாக வந்து நின்றான் சத்யா. ஏனுங்க அம்னி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்யாவின் குரல் கேட்டு திரும்பினாள் மீரா. அவள் கையில் இருந்த புறாவை கவனித்தான் சத்யா. ஏனுங்க, நாய்க்குட்டிக்கு பதிலா புறாவை புடிச்சுக்கிட்டீங்களாக்கும்? கேலியாக கேட்டவன் வாயை பொத்தி சிரித்தான். சத்யா, எனக்கு இப்ப இதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. என் ரூம்குள்ள ஜன்னல் வழியா உள்ள வந்துருச்சு, அதான் தூக்கி வெளியில போடலாம்னு வந்தேன். கோபமாக உரைத்தவள் அந்த புறாவை தூக்கி வீச பார்த்தாள். அதில் பதறினான். ஏனுங்க, என்ன பண்றீங்க? இது உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அது என்கிட்ட கொடுங்க. மீரா புறாவை தூக்கி வீசுவதற்குள் அவள் கையில் இருந்து அந்த புறாவை வாங்கிவிட்டான். தெரிந்தோ தெரியாமலோ அவன் விரல் அவள் விரலை லேசாக உரசி இருக்க அது மீராவுக்கு ஜிப் என்று இருந்தது. கொல்றியே சத்யா, ஏண்டா இப்படி என்ன சித்திரவதை பண்ற? பாரு, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க. மனதினுள் காதல் வசனம் பேசியவளுக்கு ஏக்கமாக இருந்தது. அந்த புறா மேல நீ காட்டுற அக்கறைய என் மேலேயும் கொஞ்சம் காட்டே சத்யா. வாய் விட்டு மீரா சொல்லிவிட கேள்வியாக முகம் நிமிர்த்தி அவளை பார்த்தான். ஏதாவது சொன்னீங்களா அம்னி? அச்சச்சோ, ஒரு ஃப்ளோல உளறிட்டோமே, என்ன சொல்லி சமாளிப்பதென யோசித்தாள். அது ஒண்ணும் இல்ல சத்யா, இங்க பாரு, அந்த புறாவோட காலு என் கையில பட்டு கிழிச்சிருச்சு. லேசாக அதன் கால் பட்டு சிராய்த்து இருந்த இடத்தை அவனுக்கு காண்பித்தாள். இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன், அதுவரை இந்த புறாவை பிடிங்க. அவள் கையில் புறாவை வைத்துவிட்டு சத்யா வீட்டிற்குள் சென்றுவிட மீண்டும் புறாவை முத்த மழைகளில் கொஞ்ச ஆரம்பித்தாள் மீரா. தூரத்தில் சத்யா புறாவை கண்டவள் வேகமாக கையில் இருந்த புறாவை தரையில் இறக்கினாள். ஏனுங்க அம்னி, இப்படி புறாவை கீழே விட்டுட்டீங்களே, உங்க கையில தானே கொடுத்துட்டு போனேன், ஏன் கீழே விட்டீங்க? கேள்வி கேட்டவன் புறாவை கையில் எடுத்து அதற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய ஆரம்பித்தான். சத்யா, எனக்கும் கையில அடிபட்டிருக்கு, என்னோட காயத்துக்கு மருந்து போடாம
இப்படி அந்த புறாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றியே, இதெல்லாம் ஓவரா தெரியலையா? உங்க கையில காயம் பட்டிருக்குன்னு சொல்லாதீங்க அம்னி. இதெல்லாம் காயம்னு சொன்னா அந்த புறாவே சிரிக்கும். என்ன கலாய்க்கிறியா? அட, நான் உங்களை கலாய்க்கிறேன்னு இப்பதான் தெரியுதாக்கும். வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு சத்யா கேட்க அவனை பொய்யாக முறைத்து தள்ளினாள். அதன்பின் அந்த புறாவை சரி செய்யும் வரை அமைதியாக இருந்தாள். சரி, இப்ப எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. அவனுக்கு முன்பாக மீரா கையை நீட்ட கேள்வியாக அவளையும் அவள் கையையும் பார்த்தான். இந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட முடியாத அம்னி. ஒழுங்கா காயத்துக்கு மருந்து போடுறா. ஏனுங்க, முடியாதுங்க. இப்ப மட்டும் நீ என் காயத்துக்கு மருந்து போடல, இந்த புறாவை நான் தூக்கி வீசிடுவேன். ஏனுங்க இப்படி பேசுறீங்க? நீங்க நல்ல வீட்டு பொண்ணுங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. உங்களுக்கு தான் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பன்னிக்குட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்குமே. அவன் அப்படி சொல்லியதும் அவள் முகம் மாறியது. இல்ல சத்யா, நீ கொடுத்த நாய்க்குட்டி இப்போவோ செத்து போச்சு. அப்பவே நான் இதெல்லாம் வெறுத்துட்டேன். இப்ப இதெல்லாம் பிடிக்காது. கைகளை கட்டிக்கொண்டு அவனிடம் பொய் உரைத்தாள் மீரா. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். உங்க மனசு ரொம்ப தங்கமானதுங்க. உங்களால இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களை வெறுக்க முடியாது. என் மனச தெளிவா புரிஞ்சுக்கிற, ஆனா என்னோட காதலை மட்டும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான். மனதோடு நினைத்தவள் அவனை பாராமல் திரும்பி நின்றாள். ஏன் சத்யா, எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நடந்துப்பியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையேங்க. புரிந்தும் புரியாதது போல் தலையை சொரிந்தான் சத்யா. இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவாவே புரியுது சத்யா, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. விரல் நீட்டி கோபமாக அவனிடம் கத்த ஆரம்பித்தாள். நிலைமை வேறு விதமாக போகிறது என்பதனை புரிந்து கொண்டவன் இங்கிருந்து தப்பிச் செல்ல நினைத்தான். அம்னி, நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்க. வீட்டுல வேற நிறைய வேலை கிடக்குங்க. நான் கிளம்புறேங்க. அவள் முகம் பாராமல் சென்றவன் வேகமாக நடந்தான். ஒரு நிமிஷம் நில்லு. அதை கேட்டு 2 அடி முன்னால் எடுத்து வைத்த அவனின் கால்கள் அப்படியே நின்றது. ஆடவனின் முன்னால் வந்து நின்றாள் மீரா. சரி, நீ அந்த புறாவை என்கிட்ட கொடு. இல்லங்க, நானே பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு எதுங்க வீண் சரமோ? சத்யா, புறாவை கொடுன்னு சொல்லிட்டேன், ஒழுங்கா கொடு. அவள் எவ்வளவோ முயன்று பார்த்தாள். ஆனால் அவள் முயற்சி தோல்வியாகியது. இந்த புறாவை இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தான் பறவை விலங்குகள் எதுவும் இப்ப பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ஒன்னு பிடிக்குமே சத்யா. ஒற்றை கண்ணடித்து அவள் சொல்லவும் அவனுக்கு என்னவோ ஆகியது. நீங்க சரியில்லைங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேங்க. அவளை தாண்டி செல்ல முற்பட்டான். இந்த புறா இப்போ நல்லாதான் இருக்கு, அதனால இத பறக்க விடலாம். அது சத்யாவுக்கும் சரி என தோன்றியது. இருவரும் ஒரு சேர அந்த புறாவை பறக்க விட்டனர். அவனோடு சேர்ந்து செய்த இந்த சின்ன விஷயம் மீராவின் மனதில் ஆழமாய் பதிந்து இருந்தது. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இருந்தவளின் நினைவுகள் கலைந்து தன்னிலை அடைந்தாள். அவனை பற்றி நினைக்க கூடாது என்று நினைத்தாலும் திரும்ப திரும்ப அவனை பற்றி நினைக்கும் மனதையும் மூளையையும் நிந்தித்தாள். என்னை ஏமாத்திட்டல்ல. அதே நேரம் இந்த சத்யாவின் அமைதியான அந்த பங்களாவில் தன் அறையில் அமர்ந்திருந்த சத்யாவின் எண்ணமும் மீராவை பற்றிதான் யோசித்துக் கொண்டு இருந்தது. இந்நேரம் அவன் அறையின் மூலையிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க சத்தம் வந்த திசையில் பார்த்தான். அங்கு ஒரு கூண்டுக்குள் அழகிய புறா ஒன்று சிறைப்பட்டு கிடந்தது. உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்கும் மீரா. காதல் கண்ணாமூச்சி. அன்று சத்யாவை பார்ப்பதற்காக காத்திருந்தாள் மீரா. இந்த சத்யா எங்கதான் போனா? என் கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்கிறானே. இவனை இந்த வீடு முழுக்க தேடிட்டேன், ஆனா ஆளை மட்டும் காணோம். காலையில நேரத்திலேயே என்ன சுத்த விடுறானே. மனதோடு புலம்பியவள் அவன் எங்கிருக்கிறான் என எங்கெங்கோ தேடினாள். ஆனால் எங்கும் அவனை காணவில்லை. மீராவின் விழிகள் சத்யாவை தேட வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். அப்போது வீட்டின் பின்பக்கத்திலிருந்து வந்தான் சத்யா. இவன் இந்த பக்கமா எங்க போயிட்டு வரான்? கேள்வியோடு அவன் முன்பு சென்றாள். ஐயோ, இவங்களா? அவனும் அவளை காணாதது போல் செல்ல முயன்றான். சத்யா, என்னை அவாய்ட் பண்ணாத. நீ அவாய்ட் பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனை போக விடாமல் கைகள் நீட்டி அவனை தடுத்தாள். அம்னி,
வழிய விடுங்க. முடியாது. இப்ப உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நீதான் பிரச்சனை. ஏனுங்க, நான் என்ன பண்ணேன்? அதான் என்ன அவாய்ட் பண்றியே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே. ஏனுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? ஆமா, எனக்கு இது பெரிய பிரச்சனை தான். கைகள் கட்டிக்கொண்டு புருவம் சுருக்கி அவனிடம் கத்தத் தொடங்கினாள். அது என்னவோ பாவையின் கோபம் அவனை நெருக்கிய நெஞ்சத்தை கரைத்து விட்டதோ என்னமோ. அமணி, நான் உங்களை அவாய்ட் பண்ணலங்க, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. சரிங்க, உங்க கோவத்தை குறைக்க இப்ப நான் என்ன பண்ணணுங்க? ஒரு வழியாக அவளுக்கு தேவையான கேள்வியை முன்வைத்தான். என்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. முகம் முழுக்க சந்தோஷத்துடன் பூரிப்பாக அவள் சொல்ல அவனோ தலையை சொரிந்தான். அப்போது சத்யாவின் புஜத்தில் ஒரு பறவையின் முடி இருந்தது. அதை மீரா கவனித்தாள். உனக்கு தேவைதான், வாய கொடுத்து நீயே மாட்டிக்கிற சத்யா. தனக்குத்தானே நினைத்தவன் மீராவின் கோபத்தை போக்குவதற்காக சரி என ஒப்புக்கொண்டான். சத்யா, இது என்னது? அவன் புஜத்தில் இருந்த அந்த பறவையின் முடியை எடுத்து அவனிடமே காண்பித்து கேள்வி கேட்டாள். அது ஏதாவது பறவை பறந்து போயிருக்கோங்க. பறந்து போகும்போது அதோட முடி என் மேல பட்டிருக்கோங்க. ஆனா இத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு புறாவோட முடி மாதிரி தெரியுதே. அப்படியா தெரியுது? சரிங்க அம்மனி, இப்பவாவது எனக்கு வழிய விடுங்க. சத்யா, ஒரு நிமிஷம். நான் 1 வீக்கா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி மார்னிங் 6 o'clock வீட்ல இருக்க மாட்டேங்கிற. அப்படி எங்க தான் போற? அவள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென யோசித்தான். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, சும்மா காலார நடந்தேன். சரி, நீங்க வழி விடுங்க. இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்காதீங்க. எனக்கு வீட்டுக்குள்ளார நிறைய வேலை இருக்கம்னி. எப்படியாவது அவளிடம் இருந்து எஸ்கேப் ஆகி சென்றுவிட வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்தான் அவன். இருந்த போதிலும் சத்யாவின் மீது அவளுக்கு சந்தேகமாகவே இருந்தது. காதலனோடு வெளியில் செல்லப் போகிறோம் எனும் சந்தோஷம் அவளுக்குள் அதிகமாக இருந்ததால் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அது அம்மனி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம சாயங்காலம் போலாமா? அவளை பொறுத்தவரை அவனோடு வெளியில் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அது எந்த நேரமாக இருந்தால் அவளுக்கு என்ன? எனக்கு ஓகே சத்யா. குறையாத சந்தோஷத்துடன் சம்மதம் தெரிவித்து விட்டாள். ஆனால் அன்றைய மாலை நேரம் வரை நேரத்தை கடத்த வேண்டுமே. என்ன செய்யலாம்? எப்படி சத்யாவை துரத்தி துரத்தி காதலிக்கலாம் எனும் யோசனையை தீட்டிக் கொண்டிருந்தாள். மதிய நேரம் சத்யா கிச்சனில் இருப்பதை கவனித்தவள். சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்பதை பார்த்துவிட்டு இவளும் கிச்சனுக்கு நுழைந்தாள். என்னங்க அம்மனி, ஏதாவது வேணுங்களா? ஆமா சத்யா. என்ன வேணுங்க? நீதான் வேணும். வேண்டுமென்றே அவனை வம்பு இழுக்க ஆசைப்பட்டு அவன் காதோரம் கிசுகிசுத்தாள். அவள் விழிகளில் காதல் தேங்கி கிடந்தது. அதை கண்டு கொண்டவன் கண்டு கொள்ளாதது போலவே நடக்க நினைத்தான். அம்மனி, நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமுங்க. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என்ன பண்ணேன் சத்யா? ஒரு பொண்ணோட மனசு ஒன்னாலதான் புரிஞ்சுக்க முடியல. என்ன பண்ண சொல்ற? ஏதோ வருத்தத்தில் இருப்பது போல் சொன்னவள் கிச்சன் ஸ்லாப் கல்லின் மீது ஏறி அமர்ந்தாள். சமையல் அறையில் வெட்கை அதிகமாக இருப்பதால் சத்யா துண்டை தலையில் கட்டியிருந்தான். மீராவின் விழிகளும் விடாது அவனை ரசித்துக் கொண்டிருந்தது. சத்யா, நீ இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்க. ஏனுங்க, நீங்க முதல்ல பொம்பளை பிள்ளையாட்டம் நடந்துக்கோங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தாங்க கூச்சமா இருக்கு. நீ கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு சத்யா? ஒரு பொண்ணுனா எனக்கே கூச்சம் இல்ல, ஆனா நீ ஏன் கூச்சப்படுற? சலித்து கொண்டு அவள் சொல்லவும் இந்த வாய் மூடவே மூடாதா எனும் ரீதியில் அவளை பார்த்து வைத்தான் சத்யா. ஏன் சத்யா, படத்துல எல்லாம் இந்த மாதிரி சமையல் நேரத்துல ஹீரோ ஹீரோயின் செம்மையா லவ் பண்ணிட்டு சமைப்பாங்களே, எனக்கு என்னமோ அந்த மாதிரி சீன்லாம் தோணுதுடா. அவள் ஏதோ ஒரு முடிவில் இருக்கிறாள் என்பது தெரிந்து கொண்டவன் வாயை திறக்கவில்லை. இருந்தாலும் சத்யா, உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு சமைக்கிற வேலையே கிடையாது. வேளா வேலைக்கு நீயே சமைச்சு கொடுத்துருவ. உன்னை காதலிச்சுக்கிட்டும் ரசிச்சுக்கிட்டும் இருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கும். ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை நினைக்கும் போது அப்படியே சிவன் இருக்கு. கண்களுக்கு முன்பாகத்தான் இருந்தான் சத்யா. ஆனால் மீரா ஏதோ வருடங்கள் தாண்டி இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்க்கை நடத்துவது போலும், அவளுக்காக இவன் சமைத்து கொடுப்பது போலும் கற்பனைகளில் உலாவிக் கொண்டே அவனிடம் வர்ணிக்க தொடங்கியிருந்தாள். போதும் போது நிறுத்துங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது
நல்லா சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அவன் பேச்சை முடிக்கவும் அவன் தலையில் நங்கென ஒரு கொட்டு வைத்தாள். அத்துடன் அவள் விழிகளில் கோபம் தேங்கியது. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ? எனக்கேத்த பார்ட்னர் நீதான் சத்யா. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுன, நான் அமைதியான மீராவா இருக்க மாட்டேன். எப்ப இருந்தாலும் நான் தான் உன்னோட பொண்டாட்டி, நீ தான் என்னோட புருஷன். இத மாத்தணும்னு நினைச்ச பின்னால நீ ரொம்ப வருத்தப்படுவ. அத்தனை கோபமாக சொல்லியவள் கிச்சன் மேடையிலிருந்து இறங்கி அவள் அறைக்கு சென்று விட்டாள். சாயங்கால நேரம் தன் அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். மெத்தையிலோ மீராவின் ஆடைகள் குவிந்து கிடந்தது. அடச்ச, இதுல ஒரு Dress கூட எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன பண்றது? தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். எந்த உடையை உடுத்த வேண்டும் என அவளுக்கு ஐடியாவே இல்லை. அதனால் சத்யாவை பார்ப்பதற்காக மீண்டும் வந்தாள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு சத்யா. அவள் ஹெல்ப் என்பதை குறிப்பிட்டதுமே என்னவென்று புருவம் உயர்த்தினான். அது எனக்கு எந்த Dressமே பிடிக்கல. Dress சூஸ் பண்றதுல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு மீரா இவ்வாறு சொல்லவும் அவளோடு போனால் தொலைந்தோம் என நினைத்தான். எது? சும்மா இருக்கிற நேரத்திலேயே காதல் வசம் பேசி கொள்ளுறா. இதுல இவளோட ரூமுக்கு போனா நான் தொலைஞ்சேன். அவன் மனத்திற்குள் நினைக்கும் பொழுதே, என்ன யோசிக்கிற? புருவம் உயர்த்தி அவள் கேட்க, ஒண்ணும் இல்லையே. அப்படியே ஏமாத்திட்டு நழுவிரலாம்னு மட்டும் நினைக்காத. அம்மணி, இப்ப இருட்ட போகுதுங்க. இந்த நேரத்துல வெளியே போய் ஆகணுமா? அவன் இவ்வாறு கேட்டதுமே இடுப்பில் கை வைத்து அவனை முறைக்க ஆரம்பித்து விட்டாள். சரி சரி, முறைக்காதீங்க. நீங்க எந்த Dress வேணாலும் போடுங்க. நீங்க எது போட்டாலும் நல்லா தானுங்க இருக்கும். அவன் காலில் விழாத குறையாக கெஞ்சினான். எனவே அவளும் போனால் போகட்டும் என்று இம்முறை அவனை விட்டுவிட்டாள். இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னொரு நாள் மாட்டுவடா என்கிட்ட. மனதிற்குள் நினைத்தவள் அவனை குறுகுறுப்புடன் பார்த்தபடி அறைக்கு சென்று 5 நிமிடத்தில் கிளம்பி கீழே வந்தாள். டார்க் ப்ளூ நிறத்தில் ஒரு ஆடை அணிந்தவள் அதே துள்ளலுடன் அவன் முன்பு வந்து நின்றாள். ஒரு நிமிடம் சத்யாவின் விழிகள் அவளை அளக்க கடினப்பட்டு பார்வையை மாற்றிக்கொண்டான் சத்யா. நல்லா இருக்கா? அவனுக்கு பேச வார்த்தைகள் வந்தால்தானே. உன்கிட்டதான் கேக்குறேன். நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான். அவன் முடித்துக் கொண்டான். பின் இருவரும் வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பினர். பானிபூரி. சத்யா மீரா இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பி வெளியில் சென்றனர். போகும் வழியில் மீராவின் வாய் துரு துருவென இருந்தது. சத்யாவிடம் எதையாவது காதலோடு பேச வேண்டும் என அவள் மனம் ஆர்ப்பரித்தது. அந்த நேரத்தில் ரோட்டோரம் பானிபூரி கடைகள் இருந்ததை பார்த்த மீராவுக்கு எச்சில் ஊறியது. அதைவிட காதலனோடு பானிபூரி சாப்பிட வேண்டும் எனும் ஆசையும் அதிகரித்தது. சத்யா, எனக்கு பானிபூரி வேணும், வாங்கிக் கொடு. இவ்வாறு அவள் கேட்கவும் சந்தேகமாக அவளை பார்த்தான். ஏனுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடுங்க. இந்த நேரத்துல பானிபூரி எல்லாம் வேண்டாமே. முடியவே முடியாது என கண்டிப்பாக மறுத்துவிட்டான் சத்யா. அவன் இப்படி ஒரு பதில்தான் சொல்வான் என அவள் முன்னமே அறிந்திருந்ததால் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு அமர்ந்துவிட சத்யாவுக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அப்படியே கொஞ்ச தூரம் செல்ல மீராவால் ஆசையை அடக்க முடியவில்லை. சத்யாவின் புஜத்தை சுரண்ட ஆரம்பித்தாள். சத்யா, ஏய், ஒன்னு தாண்டா. ஏங்க, இப்படி கைய சொரன்னா நான் எங்கேயாவது போய் அப்படியே விட்டுற போறேன். இப்ப மட்டும் நீ காரை நிப்பாட்டல, நான் காரை விட்டு குதிச்சிருவேன். வேறு வழி இல்லாமல் அவனை மிரட்ட ஆரம்பித்தாள். அவளால் கார் கதவை திறக்க கூட முடியாது. ஏனெனில் கதவை லாக் செய்து இருந்தான். ஆனாலும் மீரா சொல்வதற்கு பயந்தவன் போல் முகத்தை வைத்துக் கொண்டான். ஏங்க, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, இருங்க, நான் காரை நிப்பாட்டுறேன். ஒரு பானிபூரி கடையின் அருகிலேயே காரை நிப்பாட்டினான் சத்யா. அவன் நிப்பாட்டியதுதான் தாமதம். அடுத்த நொடியே காரிலிருந்து இறங்கி அவன் கண்ணை விட்டு மறைந்து போனாள். நீண்ட மூச்சு இழுத்துவிட்ட சத்யாவும் மீராவுக்கு பின்னால் சென்றான். அதற்குள் மீரா 2 பிளேட் பானிபூரி வாங்கியிருந்தாள். இந்தா சத்யா, உனக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். புன்னகை முகமாக பானிபூரியை நீட்டினாள். அதை சத்யாவால் வேண்டாம் என சொல்ல முடியவில்லை. சரி என அவனும் பானிபூரி சாப்பிட ஆரம்பித்தான். மீரா பானிபூரியை ரசித்து ருசித்து சாப்பிடுவதை விழிகளாலேயே ரசிக்க ஆரம்பித்தான் சத்யா. இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல பானிபூரி சாப்பிடுறதே தனி ஃபீல்.
உச்சு கொட்டாத நிலையில் கண்கள் மூடி பானிபூரியின் சுவையை அறிந்து அதை நாவால் ரசித்தாள். ஒரு பானிபூரிக்கு இவ்வளவு ரசனையா என சத்யா ஆச்சரியம் கொண்டான். எனக்கு இன்னொரு பிளேட் பானிபூரி வேணும். இதழ் பிதுக்கி பாவமாக அவள் சொல்ல அப்படியே அவள் மூக்கை பிடித்து நசுக்க வேண்டும் என தோன்றியது அவனுக்கு. ஏனுங்க, இதுவரை 4 பிளேட் சாப்பிட்டீங்கங்க. எல்லாம் ஒரு அளவுதாங்க. வீட்ல சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட சொன்னா மட்டும் முகம் 4 தெரு தள்ளி போகும். ஆனா ரோட்டோரத்துல பானிபூரி சாப்பிடும்போது மட்டும் ஜொல்லு வடிதாக்கும். இதுக்கு மேல பானிபூரி எல்லாம் கிடையாதுங்க. வீட்டுக்கு போலாம் வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் சமைச்சு தாரனுங்க. முடிவாக சொன்னவன் சாப்பிட்டதற்கு பணத்தை கொடுக்க இவளும் முகத்தை சுளித்துக் கொண்டு முன்னேறி நடந்தாள். காரின் அருகில் வரும் தருவாயில் சட்டென மீராவை கடந்து ஒரு கார் வேகமாய் சென்றது. சாலையோரம் இருந்த மழை நீரை அது தொட்டுச் செல்ல அந்த சேர் மீராவின் மீது கருணையே இல்லாமல் வந்து விழுந்தது. அடக்க முடியாமல் வந்த புன்னகையை அவனுக்குள்ளே கட்டுப்படுத்தினான். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா சத்யா? கோபமாக கேட்டவள் வேகமாக காரில் ஏறிவிட்டாள். சத்யாவும் சிரிப்பை அடக்க கடினப்பட்டு தன்னை சமன் செய்து காரில் ஏறினான். எப்படியும் தன்னை வீட்டிற்கு தான் அழைத்துச் செல்வான் என்பது தெரியும். ஆதலால் இன்னும் கொஞ்ச நேரம் அவனோடு செல்ல வேண்டும் என ஆசை கொண்டாள் பேதை. என்ன காரணம் சொல்லி எங்கு செல்லலாம் எனும் விஷயத்தை தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் மீரா. சத்யா, நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உன்கிட்ட வேற ஷர்ட்டே கிடையாதா? திரும்ப திரும்ப போட்டதே போட்டுக்கிட்டு இருக்க. இருக்கிறது தானுங்க போட முடியும். அவன் இவ்வாறு சொல்லியதுமே மீராவின் மூளையில் பொறி தட்டியது. அப்போ ஒண்ணு பண்ணலாம். இப்போ ஷாப்பிங் போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமுங்க. மத்தவங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சாலும் அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லைங்க. விடாப்பிடியாக மறுத்து விட்டவன் காரை திருப்பினான். அவ்வளவுதான். மீராவுக்கு புஸ் என்று ஆனது. சத்யா, உன்னை சாக்கா வச்சு நானும் 2 ட்ரெஸ் எடுத்துப்பேன். ஆசைப்பட்டு கேக்குற, கூட்டிட்டு போக மாட்டியா? இதழ் பிதுக்கி அவனை எப்படியாவது மடக்க வேண்டும் என முயன்றாள். அவள் முகத்தை பார்த்தவன் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கவில்லை. ஏனுங்க, இருட்ட போகுதுங்க. சத்யா, இருட்டுறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. பிளீஸ் என்ன கூட்டிட்டு போ. ஆசையா கேக்கும்போது வேண்டாம்னு சொல்றது ரொம்ப தப்பு. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? எப்படியோ ஒரு வழியாக அவனை சமாளித்து ஷாப்பிங் மாலுக்கு அவனோடு வந்துவிட்டாள். அவனுக்காக ஆசை ஆசையாக 2-3 சட்டையை தேர்ந்தெடுத்தாள் மீரா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு இருக்கிறதே போதுங்க. என்னோட சத்யாவுக்கு நான் வாங்குறேன். அவன் எவ்வளவு மறுத்தாலும் கண்டிப்பாக மீரா கூறிவிட அதற்கு மேல் அவனால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. ஆனாலும் மீரா எடுத்த 3 சட்டையில் ஒரே ஒரு சட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டான். எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் போதுமுங்க. அவள் பதிலை எதிர்பாராமல் மீதி 2 சட்டையும் ரேக்கில் வைத்துவிட்டு நின்றான். என்ன சத்யா, டிரெஸ் மாத்தாம நின்னுகிட்டு இருக்க? சந்தேகமாக கேட்டாள் மீரா. புதுசா சட்டை எடுத்து கொடுத்திருக்கீங்க, அதை இப்பவே போடணுமாக்கும். ஏதாவது நல்ல நாள் பார்த்து போட்டுக்கிறேனே. உறுதியாக அவன் சொல்லிவிட அவன் இப்படித்தான் என்பது தெரியுமாதலால் அதை மீரா மறுக்கவில்லை. சரியென மீரா தனக்கான உடைகளை பார்க்க ஆரம்பித்தாள். ஏனுங்க, நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோங்க. அறகுறையா போடுற மாதிரி ட்ரெஸ் எடுத்துறாதீங்க. அவளை நன்கு புரிந்திருந்தவன் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தான். அதில் இன்னும் அவனை முறைத்தாள் மீரா. சத்யா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எப்போ பிடிக்காதுன்னு தெரிஞ்சதோ அப்போத்துல இருந்தே நான் மாடர்ன் ட்ரெஸ் பண்றதில்ல. தெரிஞ்சோ இப்படி சொல்ற பாத்தியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அச்சச்சோ, தேவையில்லாம வாய் விட்டோமே. எப்படி சமாதானப்படுத்துறது? மனதுடன் நினைத்தவன் குட்டி போட்ட பூனையைப் போல அவள் பின்னே நடக்க ஆரம்பித்தான். அவளை சமாதானப்படுத்த வேண்டும். ஆனால் வாய் திறந்து பேசி வார்த்தைகளால் அவளை சமாதானம் செய்யவில்லை. வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என யோசித்தான். மீரா அவளுக்கான உடையை தேர்ந்தெடுக்க முயன்றாள். ஆனால் அது என்னவோ ஒன்றுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏனுங்க, கொஞ்சம் காத்துருங்க. நான் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா தேர்ந்தெடுக்கிறேங்க. அதிசயமாக சொன்னவன் அவளுக்கான உடையை அவனே தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தான். சத்யாவின் இந்த நடவடிக்கையில் மீரா மயக்கம் போடாத நிலைதான். உன்னோட மனசுல நான் இருக்கேன் சத்யா, ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிற. மனதோடு நினைத்தவள் நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். சத்யா மீராவுக்காக ஆடையை தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் அந்த கடையில் இருந்த ஒருவனின் பார்வை மீராவின் மீது தவறாக படிந்தது.
மீராவின் அங்க அளவுகளை கண்களாலேயே அளவெடுத்தான் அவன். சரியாக 10 நிமிடத்தில் மீராவின் தேகத்திற்கு பாந்தமாக பொருந்தும் ஒரு ஆடையை எடுத்து வந்து கொடுத்தான் சத்யா. இத போட்டு பாருங்க, இது உங்களுக்கு எடுப்பா இருக்குங்க. 95. என் காதல் புரியலையா? இத போட்டு பாருங்க, உங்களுக்கு எடுப்பா இருக்குங்க. அவன் நீட்டிய ஆடையை வாங்கியவளுக்கு முகத்தில் புன்னகை தாழவில்லை. அத்துடன் பெண்ணுக்கே ஒண்ணான வெட்கத்தில் அவள் முகம் ஜொலித்தது. ஆலிவ் நிறத்தில் தங்க சரிகைகள் இடம்பெற்றிருக்க முழுநீள கையில் முட்டி வரை நீழ்ந்திருந்தது அந்த உடை. முகத்தில் ஏற்பட்ட வெட்கத்தை மறைப்பதற்கு பெரும் பாடுபட்டவள் ட்ரையல் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அப்போது யாரோ ஒருவன் வேண்டுமென்றே மீராவின் பின்னால் தட்டிவிட்டு சென்றான். திடீரென நடந்த தாக்குதலில் மீராவின் தேகம் நடுங்க அருவருப்பாக உணர்ந்தாள். இதை பார்த்த சத்யாவிற்கு சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது. அவன் விழிகளில் ரத்தம் பாய்வது போல் நரம்புகள் சிவக்க வேகமான பாய்ச்சலில் அவனை பிடித்தான். சத்யாவின் இந்த செயலில் பயம் கொண்டு அவன் அருகே வந்தாள் மீரா. தேவையில்லாத சண்டை வேண்டாம் என சத்யாவை அடக்க முயன்றாள். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அவளை தொற்றுப்ப. அவன் சட்டை காலரை பிடித்து கத்திய சத்யா அவனின் முகத்தில் ஒரு குத்து விட்டான். குத்திய வேகத்தில் அவன் சில்லு மூக்கு உடைந்து ரத்தம் வந்தது. தெரியாம கைப்பற்றுச்சு சார். வெகு சாதாரணமாக முடித்து விட்டான் அவன். ஆனால் சுற்றி இருந்தவர்களின் பார்வை இவர்களின் மீது பதிந்தது. சத்யா ப்ளீஸ் விடு, எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்களா விட்டா எங்க எந்த பொண்ணு கிடைப்பான்னு தெரு தெருவா அலைவானுங்க இவனுங்களெல்லாம். பல்லை கடித்துக்கொண்டு வார்த்தையை முடிப்பதற்கு முன்னமே அவனின் கன்னத்தில் மீண்டும் மீண்டும் பலார் என அறை வழங்கியிருந்தான் சத்யா. தனக்காகத்தானே அந்த கேடு கெட்டவனை அடிக்கிறான் என்பதை நினைக்கையில் மீராவின் பாதுகாப்பு உணர்வுக்கு ஒரு எல்லையே இல்லை. எனக்காக நீ கோவப்படுறதும் அழகா தாண்டா இருக்கு. மனதோடு சத்யாவை எண்ணி நிகழ்ந்தவளுக்கு அவனின் இந்த செய்கை அவளுக்கு அதிகம் பிடித்து போனது. கூட்டத்தினர் சத்யாவை பயந்து பார்க்க மீரா ரசனையாக தன்னவனை பார்த்தாள். ஒரு கட்டத்தில் சத்யா வெறி பிடித்தவன் போல் நடக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் மீரா சுய நினைவிற்கே வந்தாள். சத்யா போதும் விடு, அவன் செத்துற போறான். சத்யாவின் புஜத்தை பிடித்து அவனை தடுத்து நிறுத்த முயன்றாள். ஒரு கட்டத்தில் அடி வாங்கியவனை கெஞ்ச ஆரம்பித்து விட்டான். ப்ளீஸ் சார், தெரிஞ்சுதான் தொட்ட, மன்னிச்சிடுங்க. இனி இந்த பொண்ணு பக்கமே வரமாட்டேன். அவன் கெஞ்சல் சத்யாவின் காதில் ஏறவே இல்லை. ஒழுங்கு மரியாதை அவ கால விழுந்து மன்னிப்பு கேளு. கர்ஜனையாக சத்யா சொல்ல அவனும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி மீராவின் காலில் சட்டென விழுந்து விட்டான். என்ன மன்னிச்சிடுமா, தெரியாம உன்னை தொட்டுட்டேன். உன் பின்னால் இப்படி ஒருத்தர் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். இவட விட சொல்லு, இதுக்கு மேல அடிச்சா நான் சேர்த்து போயிடுவேன். பயத்தில் உளர ஆரம்பித்தான் அவன். சத்யா இன்னும் கோபத்தில் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தான். ப்ளீஸ் சத்யா விற்று. கண்களாலேயே அவனிடம் கெஞ்சி அவள் காலில் விழுந்தவனுக்கு மன்னிப்பு வழங்கினாள் மீரா. மன்னிப்பு கிடைத்ததுதான் தாமதம். தப்பித்தால் போதும் என உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடியே விட்டான் அவன். பொறுக்கி போய் தொலைடா, நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க அம்மனி. அவளிடம் கோபத்தை காண்பிக்காது பொறுமையாக எடுத்துச் சொல்ல மீராவும் சரியென தலையசைத்து ட்ரையல் ரூமிற்கு சென்றாள். உள்ளே சென்று ஆடையை மாற்றிவிட்டு கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தாள். உண்மையில் அந்த ஆடை அவளுக்கு அத்தனை அழகாக இருந்தது. பரவாயில்லையே, இந்த சத்யாவோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு யோசித்தவள் கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். அங்குதான் சத்யா இவள் எப்பொழுது வெளியே வருவாள் என்று நின்று காத்து கொண்டிருந்தான். அவனையே சில நிமிடங்கள் பார்த்தவள் என்ன நினைத்தாளோ அடுத்த நொடியே சத்யா அவள் குரல் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான். போட்டு பாத்துட்டீங்களாக்கும், எப்படி இருக்குங்க? அத நீயே வந்து சொல்லு சத்யா. சொன்னது மட்டுமல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்தவனை சட்டென பிடித்து உள்ளே இழுத்தாள். அதில் ஒரு நொடி அவன் திகைத்து போனான். இங்க பாருங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மனி, என்ன முதல்ல வெளியே போக விடுங்க. அப்புறம் நான் இந்த ரூமுக்கெல்லாம் வரக்கூடாதுங்க. வெளியே செல்ல நினைத்தவனை வழிமறைத்தாள். ஏய், அதுதான் இவ்ளோ தூரம் வந்துட்டல, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடா. அவள் இடையை வளைத்து ஆடவனை நெருங்கி நிற்க அவளின் நெருக்கம் ஒரு நொடி அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனோ ஆடவனின் மனம் பெண்ணவளின் அத்தகைய அருகாமையில் நான் ஸ்டாப்பாக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது.
அம்மணி, இங்க பாருங்க, நீங்க பண்றது தப்பு. வழிய விடுங்க. எதுக்கு தான் இப்படி பயந்து பயந்து ஓடுற? இப்போ உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நானே எதுவும் சொல்லல. உனக்கு என்ன? ஆனா இது தப்புங்க அம்மணி. எது தப்பு? கேட்டபடியே அவனை மேலும் நெருங்க அவளின் நெருக்கத்தில் மூர்ச்சையாகி போனான் சத்யா. இருவருக்கும் இடையில் வெறும் சிறிதளவு மட்டுமே இடைவெளி இருந்தது. படபடக்கும் ஆடவனின் விழிகளை பெண் அவள் ரசித்து பார்த்திருந்தாள். சத்யா, ம், எனக்கு உன்கிட்ட சின்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அவன் குழப்பத்துடன் மீராவை பார்த்தான். ஒற்றை விரலை உயர்த்தியவள் ஆடவனின் நெத்தியில் கை வைத்தாள். பின் அவளின் விரல் ஊர்வலம் நெற்றியிலிருந்து கீழே இறங்கி மூக்கின் நுனியை தொட்டு இன்னும் கீழே இறங்கி அவனின் இதழ் மீது நின்றது. அவள் என்ன செய்யப் போகிறாள் என்று நினைக்கும்போது சத்யாவிற்கு ஒரு விதமான பதட்டத்தில் எச்சில் விழுங்கவே சிரமமாக இருந்தது. வார்த்தைகள் வராமல் திணறினான். அது மீராவுக்கும் புரிந்தது. அவனின் பயம் கண்டு மென்மையாக புன்னகைத்தவள் ஆடவனின் கன்னம் பற்றினாள். அதில் உறுத்து விழித்தான் சத்யா. நான் உன்னை எவ்ளோ டார்ச்சர் பண்ணாலும் அத பொறுத்துக்கிறியே, அதுதாண்டா. அவள் அப்படி சொல்லிய பிறகுதான் அவனால் பெருமூச்சு விட முடிந்தது. அவன் பயத்தில் பின்னால் இருந்த ஆள் உயர கண்ணாடியில் பேலன்ஸ்காக கை வைத்தபடி சாய்ந்து நிற்க, அம்மணி, லேட் ஆச்சுங்க, நம்ம போலாமுங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீ இன்னும் சொல்லவே இல்லையே. ஏதோ சொல்ல வந்தவன் சொல்லாம விடமாட்டாங்க போலயே. தலையை குனிந்து வேறு பக்கமாக பார்த்தபடி அவன் மனத்திற்குள் நினைக்க, எதிர்ச்சியாக அவன் பார்வை ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்தது. அதை பார்த்து ஒரு நொடி புருவம் நெறித்தான் சத்யா. நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. திடீரென அவன் இவ்வாறு சொல்லவும் மீரா மொத்தமாக குழம்பி போனாள். எதுக்கு சத்யா? கேள்வி கேட்காம வெளியே போங்க. சொல்றத கேளுங்க. என்னடா உன் பிரச்சனை? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களாக்கும். வெளியே போங்க. ஆனா நான் இன்னும் முழுசா ட்ரெஸ் பண்ணல. பற்களை கடித்துக்கொண்டு ஆதங்கமாக கேட்டாள் மீரா. தன்னவன் முன்பு எப்படி இருந்தாலும் அதில் பெரிதாக தவறில்லை. ஆனால் வெளியே சென்று யாராவது தன்னை பார்த்தால் தன் நிலைமை என்னவாகும் என யோசித்தாள். அப்போதுதான் மீராவின் நிலைமையை உணர்ந்தான் சத்யா. சத்யாவின் விழிகள் மீராவிற்கும் சத்யாவிற்கும் எதிரில் இருந்த மிரரில் பதிந்தது. லேசாக கண்களை சுருக்கியவன் அந்த மிரரில் கை வைத்தான். என்ன ஆச்சு? திடீரென்று சத்யா வித்தியாசமாக பேச அது மீராவிற்கு குழப்பத்தை தந்தது. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. நீ முதல்ல என்னன்னு சொல்லு. இப்படி வெளியில துரத்துனா எப்படி? நீங்க பொண்ணு தானே. இது பொண்ணுங்களோட துணி மாத்திர அறதானே. அதனால வெளியே ஆம்பளை பசங்க இருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே காத்துருங்க. ஏன் என்ன வெளியில துரத்துற? காரணம் என்னன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். காரணமெல்லாம் சொல்ல முடியாது. வெளியே போங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்படியே எப்படி வெளியில போக முடியும்? இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவள் இப்போது சினம் கொண்ட வேங்கையாக சீர ஆரம்பித்தாள். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப வெளியே போலன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்க. காதலோடு சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவன் சொன்ன விதமும் கோபமாக இருந்ததே. வெளியே போங்கன்னு சொல்றான்ல. சரி சரி, இருடா, ட்ரெஸ் மாத்திட்டு போறேன். அவள் அப்படி சொல்ல அவனுக்கு மேலும் கடுப்பாக இருந்தது. சட்டென்று அவன் அணிந்திருந்த சட்டையை கழட்டி கொடுத்தவன். ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டாம். இத மேல போட்டுட்டு அப்படியே வெளியே போங்க. மீராவோ அவன் கழட்டி கொடுத்த சட்டையையும் அவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவன் அந்த சட்டையை அவளுக்கு போர்த்தி விட்டான். பின் மீராவை வலுக்கட்டாயமாக அந்த ட்ரையல் ரூமை விட்டு வெளியே தள்ளினான். இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பண்றத பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒழுங்கா கதவை தர. முடிந்த மட்டும் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அவள் பேசிய எதையுமே அவன் காதிலேயே வாங்கவில்லை. மீராவின் வாய் மூடாமல் முடிந்த மட்டும் சத்யாவை வசைபாடத் தொடங்கியது. ஆனால் உள்ளுக்குள் இருந்தவன் அந்த அறையில் இருந்த மிரரை உன்னிப்பாக கவனிக்க அவன் கை நுனி அந்த கண்ணாடி மிரரில் கை வைத்தால் மறுபக்கம் அதேபோல் விரல் நுனி தெரிய 2 விரல் நுனிகளும் எந்த ஒரு இடைவேளையும் இல்லாமல் ஒட்டியதை கவனித்தான். அப்போதே புரிந்து கொண்டான் அது டிரான்ஸ்பரண்ட் மிரர் என்பதை. சத்யாவின் விழிகள் அந்த மிரர் வழியாக உள்ளுக்குள் பாய்ந்தது.
நேரத்தை வீணாக்காமல் அவன் மொபைலை எடுத்து யாருக்கோ அழைத்தான். சீக்கிரமா வந்துருங்க. கண்ணாடியை உற்று நோக்கி சொன்னவன் பின் எதையோ மெல்லமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். கதவு தர, உள்ள இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மீரா ஆவேசமாக கத்த அந்த நேரம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். அவனை பார்த்தவள் வேகமாக அவன் கையை பிடித்து வெளியில் இழுத்து வந்தாள். பிடித்திருந்த மீராவின் கையை உதறிவிட்டு வேகமாக அந்த கடையில் இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் கூர்மையான விழிகளால் அளக்க ஆரம்பித்தான். கதவு திறக்க முயற்சி பண்ணி என் கை எப்படி வலிக்குது தெரியுமா? வழியில் மீரா சொல்வதை காதில் வாங்காமல் ட்ரையல் ரூமிற்கு பின்னால் இருக்கும் இடத்திற்குள் நுழைய முற்பட்டான் சத்யா. அந்த இடத்தில் துணிகளை அடுக்கும் அட்டை பெட்டிகள் கிடந்தன. அதை துச்சமென நினைத்தவன் அந்த அட்டை பெட்டிகளில் ஏறி மிதித்து அந்த சிறிய சந்தின் வழியாக ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஷூ, இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்? மனதுடன் நினைத்தவள் வேறு வழியின்றி அந்த சந்தின் வழியாக செல்ல முற்பட்டாள். ஆனால் அது முடியாத காரியமாகி போனது. ஒரு அடி எடுத்து வைத்ததுமே அட்டை பெட்டிகள் நசுங்கியது. அந்த வேகத்தில் நிற்க முடியாமல் மீரா கீழே விழுந்தாள். அச்சச்சோ, அவனை ஃபாலோ பண்ண நினைச்சு எடுப்பா உடைச்சுக்கிட்டேனே அம்மா! இடுப்பில் கை வைத்து மெதுவாக எழுந்தாள். அதே நேரம் சத்யா ஒரு ரூமில் நுழைந்திருக்க அந்த ரூமில் ஒருவருமே இருப்பதற்கான தடயம் தெரியவில்லை. பொறுக்கி நாய்ங்க. தனக்குத்தானே முணுமுணுத்தவன் பலமாக அந்த இடத்தை சோதனையிட ஆரம்பித்தான். அப்போது கதவின் பின்னே ஒளிந்திருந்த ஒருவன் சத்யாவை பிடித்து தள்ளிவிட்டு ஓட முயற்சித்தான். சத்யா சரியாக அந்த நபரின் சட்டை காலரை பிடித்து சரமாரியாக அடிக்கத் தொடங்கினான். எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி கேவலமா நடந்துக்குவ? உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்காரமா போச்சா? கோபத்தில் பற்களை கடித்து கத்தியவன் அவனை அடித்து துவைத்தான். இங்கு நடப்பது எதுவுமே வெளியில் தெரியாது. ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு கண்ணாடியின் வழியே பெண்கள் ஆடை மாற்றும் காட்சிகளை பார்த்து ரசிக்கும் அந்த கொடூர ஜந்துக்களை சும்மா விடக்கூடாது என்னும் முடிவில் தீர்மானமாக இருந்தவன் அவனை பிடித்து வெளியே இழுத்து வந்தான். கடையில் இருந்த ஒட்டுமொத்த நபர்களின் பார்வையும் சத்யாவின் மீது திரும்பியது. அவன் இழுத்து வந்தவனின் முகத்தில் கைவிரல் தடம் அப்பட்டமாக தெரிந்தது. அட, யாரை இழுத்துக்கிட்டு வரான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒருத்தனை போட்டு அடிச்சான், இப்ப இன்னொருத்தனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வரான். எந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிருப்பான் அவன்? மனதோடு நினைத்தாள் மீரா. அதற்குள் அந்த கடையின் மேனேஜரும் வந்துவிட்டார். ஹலோ, யார் நீங்க? ஏன் எங்க கடையில வேலை பார்க்குற ஸ்டாஃப் அடிக்கிறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? இப்படி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன? செஞ்ச தப்ப மறைக்க என் மேல பழிய தூக்கி போறீங்களாக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, போலீஸ்க்கு போன் போடுங்க. அவங்க வந்தாதான் இங்க யாரு குற்றவாளின்னு தெரியுமுங்க. ஆத்திரத்தோடு கத்தியவன் பிடித்திருந்த அவனை வேகமாக தரையில் தள்ளினான். தள்ளிய வேகத்தில் அவன் தானாகவே மீராவின் காலடியில் வந்து விழுந்தான். என்ன பிரச்சனை என்பதே தெரியாமல் மீரா அதிர்ச்சியோடு நின்றிருக்க, இங்க பாருங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத இந்த நாய்கிட்ட கேளுங்க. மேனேஜரும் அந்த நபரை பிடித்து கேட்க அவனும் அப்பாவி போல் நடித்தான். சார், நான் எதுவும் பண்ணல சார், அவர்தான் என்ன போட்டு அடிக்கிறாரு. அதில் கோபம் கொண்டவன் மீண்டும் அந்த நபரை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் காவல்துறையை சேர்ந்த 2 நபர்கள் அந்த கடைக்குள் வந்தனர். அடித்துக் கொண்டிருந்த சத்யாவை அவர்கள் விலக்கினார்கள். தல தல, இங்க யார் எனக்கு போன் பண்ணது? நான் தான் போன் பண்ணாங்க. இவனுங்களை இப்பவே ஜெயில தள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடைக்கு சீல் வைங்க. மிஸ்டர், நீங்க யாரு? எதுக்கு எங்க கடைக்கு சீல் வைக்க சொல்றீங்க? ஆத்திரத்தோடு கத்தினார் மேனேஜர். அவருக்கும் சத்யா குற்றம் சொல்லிய அந்த நபரின் மீது நல்ல எண்ணம் கிடையாது. அவனை பற்றி இதற்கு முன்னரே பலர் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். எனவே அவரின் முகத்தில் பயத்திற்கான சாயல் தெரிந்தது. சார், இவன் எங்க கடைக்கு வந்ததுல இருந்து எங்க கடையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒருத்தனை போட்டு அடிச்சான். இப்ப என்னன்னா எங்க கடையோட ஸ்டாஃபையே அடிக்கிறான். நீங்க முதல்ல இவனை இங்க இருந்து துரத்துங்க, இல்லனா புடிச்சு ஜெயில போடுங்க. இங்க டிரான்ஸ்பரண்ட் மிரர் இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. நாங்க செக் பண்ணிட்டு யார் மேல குற்றம் இருக்கோ அவங்கள புடிச்சு ஜெயில தள்ளுறோம். ஒரு காவலர் இவ்வாறு சொல்லவும் அந்த மேனேஜரின் முகம் மட்டுமல்ல, அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு சில ஆண்களின் முகமும் இருண்டது. காவலர்களில் ஒருவர் மட்டும் அந்த கடையை அலசி ஆராய துவங்கினார். ரொம்ப தேட வேண்டாமுங்க, வாங்க நானே இடத்த காமிக்கிறேங்க. காவலரை அழைத்து சென்று ட்ரையல் ரூமில் இருந்த டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியையும் மிரருக்கு பின்னால் இருந்த அறையையும் காவலர்களுக்கு காண்பித்தான். அங்கிருந்த அனைத்தும் ஒரு கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. தவறு யார் மீது இருக்கிறது என்பது புலப்பட்டதும்
ட்ரையல் ரூமில் ஏற்கனவே உடைமாற்றிய பெண்களின் முகம் பயத்தில் வெளுத்தது. ஆனாலும் அவர்கள் சிங்கப்பெண்ணாக மாற வேண்டிய தருணத்தை உருவாக்க நினைத்தான் சத்யா. எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? இவனுங்க பண்ண வேலைக்கு அவங்க கஷ்டப்பட வேண்டாமா? எதையும் யோசிக்காம பல்லார்னு ஒரு அடியை போடுங்க. அப்படின்னா தான் இனி இந்த மாதிரி செய்ய எவனா இருந்தாலும் யோசிப்பானுங்க. சத்யா சொல்லிய நொடி அந்த பெண்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. தங்கள் பெண் அவன் நிற்கிறான் எனும் தைரியத்தில் அந்த பெண்கள் நேராக வந்து மேனேஜரின் கன்னத்தில் தான் அடியை வழங்கினர். மேனேஜர் அதிர்ச்சியாக அந்த பெண்களை பார்த்தார். நீங்க தப்பு செய்ய இடம் கொடுத்ததால தானே உங்க கடையில வேலை பாக்குற பசங்க மோசமா நடந்துக்கறாங்க. தப்பு பண்ண பின்னால இருந்து யார் தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். அந்த பெண்கள் சொல்ல மேனேஜரின் முகமும் பழுத்தது. அந்த கடையின் மேனேஜர் மற்றும் வேலை பார்த்த ஒரு சில ஸ்டாஃப்களை காவலர்கள் இழுத்துச் செல்ல மீராவிற்கு அப்போதுதான் நடந்த விஷயங்கள் புலப்பட ஆரம்பித்தது. அவன் எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறான் என்று கண்களில் காதல் பொங்க பெண் அவள் ஆடவனை பார்த்தாள். சத்யாவின் விழிகளை மீரா பார்க்க அவன் விழிகளில் கோபத்தின் சாயல் அப்பட்டமாய் தெரிந்தது. அவன் கோபத்தில் அங்கிருந்த சிஸ்டம் அனைத்தையும் எட்டி உதைத்து உடைத்து எறிந்தான். அவளின் முதல் அணைப்பு. சத்யாவின் விழிகளில் கோபத்தின் சாயல் அப்பட்டமாய் தெரிய அப்போதுதான் நடந்தவற்றை மீரா யோசித்து பார்த்தாள். சத்யா. பொறுமையாக அவன் பெயரை அழைக்க கண்களை மூடி தன் கோபத்தை குறைக்க முயன்றான் அவன். நீங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு போனதும் போட்டு பாத்துக்கோங்க. எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன், நம்ம கிளம்பலாம். அவன் முகத்தை பாராமல் எந்த உணர்வும் இன்றி சொன்னவள் வேகமாக கவுண்டரை நோக்கி நடந்தாள். கவுண்டரில் நின்றிருந்த பெண்கள் எதுவுமே நடக்காதது போல் ஆடைகளுக்கு பில் போடும் வேலையை பார்த்தனர். மேனேஜரை பிடித்து போய்விட்டாலும் இந்த கடையின் முதலாளி ஒருவர் இருக்கிறாரே, சாதாரணமாக அந்த மேனேஜரின் இடத்திற்கு வேறு ஒருவரை நியமித்தால் முடிந்தது. நீங்க முன்னால நடங்காமணி, நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாரேன். அவன் சொல்லியதுதான் தாமதம். அடுத்த நொடியே அங்கிருந்து வேகமாக அந்த கடையை விட்டு வெளியில் சென்றாள். மீரா எடுத்த உடைகளை காரின் டிக்கியில் வைத்தவன் காரில் ஏறப்போகும் தருணத்தில் மீரா இல்லாததை கவனித்தான். ஆமணி, மீரா, மீரா. சத்தமாக அவள் பெயரை அழைத்துக் கொண்டே காரை சுற்றி அங்கும் இங்கும் தேடி பார்த்தான். அவள் இருப்பதற்கான தடயமே அங்கு இல்லை. சொல்லாம கொல்லாம எங்க போனாங்க? மனதோடு வருந்தியவன் பார்க்கிங் ஏரியாவிலும் மக்கள் அலைமோதிய இடத்திலும் அவளை தேடி பார்த்தான். எங்கும் அவள் கிடைப்பதாக இல்லை. திடீரென அவனுக்குள் பயம் எழ சற்று பதட்டத்துடன் தேடினான். கொஞ்ச தூரம் நடந்து வந்தவன் தூரத்தில் ஒரு லேக் இருப்பதை கவனித்தான். அங்கு ஒரு பெண் துப்பட்டாவை தலையில் போட்டவாறு நின்றிருந்தாள். அதை கவனித்ததுமே அது மீராதான் என்பது தெரிந்ததும் வேகமாக அவள் அருகே ஓடினான். அம்னி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மூச்சு வாங்க அவன் குரல் கேட்டதன் பின்னே திரும்பினாள் அவள். இது என்ன கோலமுங்க? அவள் தலையில் போட்டிருந்த துப்பட்டாவை பார்த்து கேட்டான். எது? எதுக்கு துப்பட்டாவை தலையில போட்டுட்டு நிக்கிறீங்க? லைட் வெளிச்சம் கண்ண கூசுது, அதான். அதற்கு மேல் அவனிடம் பேச விருப்பம் இல்லாதவள் போல் திரும்பி அந்த லேக்கை வெறித்து பார்க்க துவங்கினாள். சொல்லாம கொல்லாம ஏன் இங்க வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் கூட்டிட்டு வரமாட்டேனாக்கும். நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? எனக்கு வரணும்னு தோணுச்சு, வந்தேன். கைகள் கட்டிக்கொண்டு இறுக்கமாக அவள் சொன்னதுமே புரிந்து கொண்டான் அவள் கோபத்தை. ஓஹோ, எஜமானி அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சா? கேலி செய்ய விரும்பியவன் அவள் அருகே வந்தான். சரி, அப்ப நான் இதை வேடிக்கை பாக்குறேன். உங்க துணைக்கு துணையா இருந்த மாதிரி ஆச்சு. இந்த ஏரியில் அப்படி என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிச்ச மாதிரியும் தெரியும். நீ கிளம்பு, எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். ஏன் துணைக்கு யாரும் தேவையில்ல. உன்னோட உதவி யாருக்கு வேணும்? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இடத்த காலி பண்ணு. கோபமாக அவள் உரைக்கும் போது கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கியது. ஏனுங்க, மழை வர மாதிரி தெரியுதுங்க. அதுவும் இல்லாம இருட்டிடுச்சு. எனக்கு வேற தூக்கம் வருது அம்னி. வாங்க அம்னி, வீட்டுக்கு போலாம். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பு. மழை வந்தா நான் நனைஞ்சுப்பேன், எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மணி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லதாங்க. ஆனா எனக்கு தானுங்க பிரச்சனை. அவன் சொல்வதை ஓர கண்ணில் பார்த்தாள். அதாவது மழையில நனைஞ்சு உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டா நான் தானே உங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கும். மாத்திரை போட்டு கேட்கலனா
அப்புறம் கஷாயம் குடிக்கணும், ஆவி பிடிக்கணுங்க. அவள் எதை செய்ய வேண்டும் என கைவிட்டு எண்ண ஆரம்பித்தான். அப்போது போதும் என கைகள் உயர்த்தி அவனுக்கு பெரிய கும்பிடு போட்டாள். எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டாலும் நானே எனக்கு வைத்தியம் பாத்துக்கிறேன். உன்னோட உதவி தேடி நான் வரமாட்டேன். தயவு செஞ்சு கிளம்பு. ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டா கூட ஆவி பிடிச்சு சரி பண்ணிடலாமுங்க. ஆனா இந்த நேரத்துல ஆவி எதுவும் உங்களை பிடிச்சுக்கிட்டா அப்புறம் கோவில்ல போய் தாங்க பேய் ஓட்டணும். மீராவின் மனநிலையை இயல்பாக்குவதற்காக நகைத்தான். அதில் எரிச்சல் கொண்டு அவன் புறம் திரும்பியவள் முறைத்து தள்ளினாள். இந்த மீராவுக்கு சத்யான்ற பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை எங்க போய் ஊற்றுறது? மனத்திற்குள் நினைத்தவள் சத்யாவின் சிரிப்பை மனம் நிகழ்ந்து ரசித்தாள். ஏன் இப்படி பாக்குறீங்க? சிரிப்பிற்கு இடையில் கேட்டான். இன்னும் இங்கு இருந்தால் சரிவராது என நினைத்தவள் அவனை கண்டு கொள்ளாது சற்று தள்ளி நின்றாள். அந்த நேரம் சரியாக மழை தூறலிடத் தொடங்கியது. அப்போது தூரத்தில் ஒருவர் பூ விற்று கொண்டிருப்பதை கவனித்தான். மழை தூறலிட்டதால் வியாபாரம் செய்ய முடியாமல் அந்த வயது முதிர்ந்த பெண் பூக்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அப்போது வேகமாக அங்கு ஓடினான். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற பூ மொத்தத்தையும் நான் வாங்கிக்கிறேங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க. காசெல்லாம் ஒன்னும் வேண்டாம்பா. மழை இறங்கிடுச்சு. என்னால இதுக்கு மேல வியாபாரம் பார்க்க முடியாது. காலையில வர இந்த பூ இருந்தா அழுகி போயிரும். அதுக்கு பதிலா நீ சும்மாவே வச்சுக்கோ. சாச்சா, அதெல்லாம் வேண்டாமுங்க. நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க. தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தான். மல்லு கட்டி அந்த பூவுக்கான விலையை கொடுத்து பூக்களை வாங்கினான். தன் கையில் இருந்த பூக்களை கவனித்தான். பூக்கள் தொடுக்கப்படாமல் உதிரியாக இருந்தது. இதை எப்படி மீராவிடம் கொடுப்பது என யோசித்தவன் அவள் அருகே வர ஓர கண்ணால் அவனின் செயல்களை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஏங்க அம்னி, உங்களுக்கு பூ பிடிக்கும் தானே? பிடிக்காது. இப்படி சொன்னா எப்படிங்க அம்னி? வீட்டுக்கு போனதும் இத கட்டி தலையில வைங்க, நல்லா இருக்குமுங்க. அவன் கையில் இருந்த பூக்களை பார்த்தாள். மல்லிகை பூக்கள் உதிரியாக இருக்க அதில் ரோஜா பூ இருக்கிறதா என தேடினாள். காதலுக்கு அடையாளமான ரோஜா பூவை கொடுத்தா கூட பரவாயில்ல, இத வச்சு நான் என்ன பண்றது? அவன் காதுக்கு கேட்கும் விதத்தில் முணுமுணுத்தவள் கோபம் குறையாத நிலையில் அவனிடம் இருந்த பூக்களை பிடுங்கிக் கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். இவ்ளோ வேகமா எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இப்ப எதுக்குங்க என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அம்னி? ஏ, உனக்கு தெரியாதா? சொன்னாதானே தெரிஞ்சுக்குவேன் அம்னி. இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு நான் கேட்டப்போ பதில் சொன்னியா? காரணமே இல்லாம என் மேல கோவப்பட்டல்ல? ஐயோ, நான் எப்பங்க உங்க மேல கோவப்பட்டேன்? பொய் சொல்லாத சத்யா. உன்கிட்ட உனக்கு கேட்டா பதில் சொல்வியா? தாராளமா கேளுங்க. நான் அந்த இடத்துல இருந்ததால அவனை போட்டு அப்படி அடிச்சியா இல்ல? அவள் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் முந்திக் கொண்டு பதில் அளித்தான் சத்யா. நீங்க இல்ல அம்னி, அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அப்படிதாங்க பண்ணியிருந்திருப்பேன். ஆனா நீங்களும் அதுல இருந்தீங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு அவனை கொல்லணும்னு தோணுதுங்க. அவன் சொல்லி முடித்த மறுநொடி என்ன நினைத்தாளோ சட்டென ஆடவனை அணைத்துக் கொண்டாள். இதை சத்யா துளியும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பண்றீங்க? அவன் வார்த்தைகள் திக்கி திணறி வெளிவந்தாலும் அவளை விலக்க முடியவில்லை. அவளை விலக்கி விலக்கி பார்த்துவிட்டு சோர்ந்து போனான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளாக விடும் வரை இவனும் சிலை போல் நின்றான். தேங்க்யூ சத்யா. நான் கவலைப்படாத மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா நிலைமை நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு நடுங்குது. சொல்லியபடி அவனை மேலும் இதுதான் வாய்ப்பு என்று அணைத்துக் கொண்டாள். பின்னவளின் அணைப்பு அவனை என்னமோ செய்தது. இருப்பினும் அவளாக விடும் வரை மௌனமாக நின்றான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை விடுவித்தவள். என்ன கற்பனை உலகத்துல நின்னுகிட்டு இருக்க? லேட் ஆச்சு, போலாம் வா. மீராவை ஆச்சரியமாக பார்த்தவன் தலை குனிந்து தன்னை சமன் செய்துவிட்டு அவளோடு அங்கிருந்து கிளம்பினான். கண்டுபிடிப்பானா? அஜயின் எண்ணங்கள் ரேணுவை சுற்றி சுற்றி வர அந்த நேரம் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். எதிர்முனையில் ஒரு ஆண் பேசினான். சார், அந்த கௌதம் ரேணுவை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கௌதம் எனும் பெயரை கேட்டதுமே அஜய் முகத்தில் ஒருவித கோபம் உண்டானது. What do you mean? கௌதம் ரேணுவை பத்தி எதுக்கு தேடுறான்? தெரியல சார்.
இல்ல, என்ன ஆனாலும் அந்த கௌதம்க்கு ரேணுவை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க கூடாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் செக்யூர்டா இருக்கணும். ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியே போக கூடாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் லாஸ்ட்ல கௌதம் தோத்துதான் போகணும். ஓகே சார், எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே போகாது. ஓகே, குட். அடக்கப்பட்ட கோபத்தில் அழைப்பை துண்டித்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா ரேணுவை பத்தி விசாரிப்ப கௌதம்? அவளைத்தான் வேண்டாம்னு அனுப்பிட்டல்ல, அப்புறம் என்ன? என் வழியில குறுக்க வராத. தலையை பிடித்துக்கொண்டு தனக்குத்தானே கத்தியவன் டேபிளில் இருந்த ஃப்ளவர் வேஸை தூக்கி உடைத்தான். ஆ, இந்த 4 வருஷமா ரேணுவோட மனசுல இடம் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கூடி வர்ற தருணத்துல எப்படி கௌதம் உள்ள வரலாம்? நோ 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 சான்ஸ். ரேணுவோட வாழ்க்கையில திரும்பவும் கௌதம் வரக்கூடாது. நான் வர விட மாட்டேன். இனி ரேணுவோட வாழ்க்கையில நான் மட்டும்தான். என்ன ஆனாலும் ரேணுவை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உனக்கு கிடைக்காது கௌதம். ரேணு இஸ் மைன். கையில் இருந்த மொபைலை தூக்கி வீசினான். சரியாக அந்த நேரம் ரேணு உள்ளே வர அவள் காலடியில் அஜயின் மொபைல் விழுந்தது. என்னாச்சு அஜய்? கீழே குனிந்து அவன் மொபைலை எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றாள். ரேணுவின் குரல் கேட்டதன் பின்னே அவள் புறமாக திரும்பினான். இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த கடுமை அப்படியே மறைந்துவிட புன்னகை ஒன்று இதழில் தவழவிட்டான். ஒண்ணு இல்ல ரேணு. என்ன சொல்லி சமாளிக்கலாம் என அவன் யோசிக்க அந்த நேரம் ரேணுவின் பார்வை கீழே உடைந்து கிடந்த பூச்சாடியின் மீது சென்றது. அஜய், இது எப்படி உடைஞ்சது? கேள்வி கேட்டவள் அவன் கையில் மொபைலை திணித்துவிட்டு அந்த பூச்சாடியை எடுக்கச் சென்றாள். ரேணு சரியாக அந்த பூச்சாடியில் கை வைக்கும் போது அவள் கையை பிடித்து தடுத்து விட்டான். ரேணு, இது பீங்கா. கையில பட்டுச்சுன்னா சட்டுன்னு கையை கிழிச்சிடும். நீ எதுக்கு கிளீன் பண்ற? நான் பாத்துக்கிறேன், நீ இதை விடு. ஐயோ, ஓகே. ஐ ஆம் குட். ஏன் இப்படி கேக்குற? உன்னை பார்த்தா அப்படி தெரியல. அது வார்த்தையை இழுத்தான். அவன் என்ன சொல்ல போகிறான் என ஆர்வமாக காத்திருந்தாள். அது ஒருத்தன் கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டான். அதான் ஒரு கோவத்துல தூக்கி போட்டுட்டேன். முகத்தை அதற்கேற்றது போல் வைத்து சொல்லியவன் அவளுக்கு சந்தேகம் வராதது போல் நடந்து கொண்டான். அப்படி என்ன கோவம்? அப்படி யாரு இரிட்டேட் பண்ணது? அதுவா, அது ஃப்ராட் கால். எவன்னே தெரியாம லோன் வாங்குங்க, வீட்டை கட்டித்தரோம், அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றானுங்க. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அஜய்? அப்படி இல்ல, லோன் கேட்டாங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா கேவலமா பேசுறாங்க. அதான் திருப்பி 4 வார்த்தை நாக்கப்புடுங்கிற மாதிரி நல்லா கேட்டு ஒரு கோவத்துல தூக்கி வீசிட்டேன். இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாரு, அந்த பூச்சாடி எவ்வளவு அழகா இருந்தது. இப்படி வீணா உடைச்சிட்டியே. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் இதே மாதிரி வேற ஒன்னு வாங்கி தரேன். அதை விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. நீ கெஸ்ட் ஹவுஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தல. கெஸ்ட் ஹவுஸ் எனும் வார்த்தையை கேட்டதுமே அஜய் முகத்தில் ஒருவித பிரகாசம் தெரிந்தது. ஆமா, சொல்லிட்டு இருந்தேன்ல. கணேஷ் அங்கிளுக்கு நாம இங்க இருக்கிறதால டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. அதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. நானும் அத பத்தி யோசிச்சேன். எனக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு மூவ் பண்றதுக்கு ஓகே தான். ரேணு இவ்வாறு சொன்னதுமே அவனுக்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் ஏற்பட்டது. வாவ், நான் எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. ரேணு அக்செப்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கெஸ்ட் ஹவுஸுக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு அவளே ஓகே சொல்லிட்டா. மனதோடு நினைத்தவனுக்கு சந்தோஷத்தில் குதிக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. ஓகே, அப்போ நம்ம இந்த வீக்கெண்டே மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் உனக்கும் அபிக்கும் தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடு. ஹெல்ப் தேவைப்பட்டா கூப்பிடு. ஓகே. கணேஷ் அங்கிள் கிட்ட அவள் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் குறுக்கிட்டான் அஜய். கணேஷ் அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. சோர்வான புன்னகை வழங்கியவள் அஜயின் அறையை விட்டு வெளியில் வந்தாள். அவள் சென்றதும் அஜய் சந்தோஷத்தில் துள்ள ஆரம்பித்தான். பரவாயில்லையே, எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஓகே சொல்ல மாட்டான்னு நினைச்சா இப்ப அவளே வந்து ஓகே சொல்லிட்டா. இனி என்ன ஆனாலும் கௌதம் எங்களுக்கு நடுவுல வரவே முடியாது. 4 வருஷமா நான் கட்டின மனக்கோட்டை இடிஞ்சு போகவே விட மாட்டேன். சந்தோஷத்தில் பெருமிதம் கொண்டவன் அவன் மொபைலில் கௌதமின் எண்ணுக்கு அழைத்தான்.
இங்கு கௌதம் ஆபீஸ் சம்பந்தமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் பலவித எண்ணங்கள் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் யாரா இருக்கும்? எதுக்காக எனக்கும் என் பையனுக்கும் நடுவுல வந்து நிக்கிறான்? ஆபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் கௌதமின் மூளைக்குள் இந்த கேள்விதான் ஓடியது. அப்போது சரியாக அவன் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் இருந்த ஆண். கௌதம், நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொல்ற? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலையா? ஆமா, செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அண்ட் அந்த அஜய் ரொம்ப மோசமானவனா இருக்கான். ஏதாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணா அங்க அவன் ஏதாவது செக் பாயிண்ட் வச்சிடறான். ஸோ அவனை மீறி இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பட் முடியல. முடியாதுன்னு சொல்லாத. ஊர் உலகத்துல நிறைய டிடெக்டிவ் இருக்காங்க. அப்படி இருந்தும் உன்னை நம்பி இந்த வேலையை நான் ஒப்படைச்சிருக்கேன். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு தேவையானது ட்ரையிங் கிடையாது, ரிசல்ட் தான் எனக்கு தேவை. உன்னை நம்பி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாத்து. சரி, ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ண பார்க்குறேன். ஆனா இடையில நிற்கிற அஜயை தாண்டி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஜய் அண்ட் கௌதம். எனக்கு தேவையானது ட்ரையிங் கிடையாது, ரிசல்ட் தான் எனக்கு தேவை. உன்னை நம்பி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாத்து. சரி, ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ண பார்க்குறேன். ஆனா இடையில நிற்கிற அஜயை தாண்டி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு தேவை என் பையனை பத்தின இன்ஃபர்மேஷன். அதுக்கு தடைய அஜய் இல்ல. எவனாலும் அவனை ஏறி மிதிச்சு தேவையானதை கண்டுபிடி. கட் அண்ட் ரைட்டாக சொன்னவன் அழைப்பை துண்டித்தான். அழைப்பு துண்டிக்கப்பட்ட அடுத்த நொடி கௌதம் இன்னும் என்ன செய்யலாம் என யோசித்தான். இந்த அஜய் யாரு? எதுக்காக என் பையனை பார்க்க விடாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா? என் பையனை பார்க்கறதுக்கு கண்டவன் கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்க வேண்டிய நிலைமை. மனதிற்குள் நினைத்தவனுக்கு அஜய் மீது நிலை கொள்ளாத கோபம் எழுந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் கௌதமின் மொபைல் அடித்தது. புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருக்க அதை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான். ஹலோ. ஹலோ கௌதம். யாரு? என் குரலை வச்சு என்ன அடையாளம் காண முடியலையா? அஜய் இவ்வாறு கேட்டதுமே கௌதம் தீவிரமாக யோசித்தான். இப்படி ஒரு குரலை கேட்டதாக அவன் நினைவிலேயே இல்லை. சரி, பரவாயில்ல, நானே சொல்றேன். உனக்கு ரொம்ப பரிச்சயமானவன் தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உன்னோட முன்னாள் பொண்டாட்டிக்கு ரொம்ப வேண்டியவன். அவன் அப்படி சொல்லவும் யார் என்று கௌதமுக்கு புரிந்தது. கோபத்தில் பற்றி இருந்த போனை இறுக பற்றினான். அட, இன்னுமா என்ன பத்தி யோசிக்கிற? நான் தான்பா அஜய். அத்தனை திமிராக பேசினான். அஜய் என்னும் பெயரை கேட்டதுமே கௌதம் பற்களை கடித்தான். எதுக்கு கால் பண்ணிருக்க? இப்படி கேட்டா எப்படி? நீ யாரையோ ரொம்ப விசாரிக்கிற மாதிரி கேள்விப்பட்ட. நக்கலாக அவன் வார்த்தையை இழுக்க அவன் மட்டும் கண்முன்னால் இருந்தால் அவனின் குரல் வளையை நெரித்து கொன்றுவிடலாம் என நினைத்தான் கௌதம். ஐ நோ, உனக்கு இப்ப ரொம்ப கோவம் வருமே. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. உன் பேரை கேட்டா கூட எனக்கு இரிட்டேட் ஆகுது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரேணு அபிய பத்தி சின்ன டீட்டெயில்ஸ் கூட உனக்கு கிடைக்காது. என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அவன் சொல்ல சொல்ல இவனுக்கு கோபம் ஏறியது. ஆனால் அதை வாய் வார்த்தைகள் மூலம் காட்டக்கூடாது என்பதற்காக அமைதி காத்தான். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நீ உன் வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பார்க்கறேன். அஜயின் கோபத்தை தூண்டுவது போல எந்த கோபமும் இல்லாதவன் போல் பேசினான். கௌதம் நினைத்தது போலவே எதிர்முனையில் அஜயின் தலையில் 2 கொம்பு முளைப்பது போல் ஆனது. இப்படி சாஃப்டா பேசிட்டா நீ நினைக்கிறது நடந்துரும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோ. சாதாரணமாக அவனின் கோபத்தை தூண்டிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் கௌதம். அஜய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கௌதமின் கோபத்திற்கு தூபம் போட்டது. ஆனால் கௌதமுக்கு தெரியும் தன் மகனை எப்படி தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று.
அதே நேரம் இங்கு ரெஸ்ட் ரூம் சென்றிருந்த ஆதிரா அபிக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்பதனால் வேகமாக அபியின் அறைக்கு விரைந்தாள். அச்சச்சோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அபிக்கு மெடிசன் கொடுக்கற டைம் லைட்டா தாண்டிருச்சு. இதுக்கு வேற அந்த அஜய் தைய தக்கன்னு குதிச்சாலும் குதிப்பானே. அபி பக்கத்துல அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். மனதோடு பேசிக்கொண்டவள் அபியின் அறைக்கு முன்பு வந்தாள். அவள் நினைத்தது போலவே அபியோடு அஜய் இருந்தான். ஒரு நிமிடம் வெளியில் இருந்து பார்த்தவளுக்கு அவன் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. அடச்ச, இவன் 24 மணி நேரமும் அபி கூடவே இருக்கான். கொஞ்ச நேரம் அபிய தனியாவே விடமாட்டானா எனும் சந்தேகத்தோடு அவள் உள்ளே வந்துவிட்டாள். இவ்வளவு நேரம் அபியோடு பேசி சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த அஜயின் பார்வை ஆதிராவின் மீது பதியவும் அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. உள்ள வரும்போது கதவை நாக் பண்ணணும்னு பேசிக் மேனர்ஸ் கூட இல்லையா? பற்களை கடித்துக்கொண்டு அவன் கேட்ட விதம் அவளுக்கு எரிச்சலை தந்தது. இருந்தாலும் சமாளிப்பாக சிரிப்பை வழங்கினாள். கதவு ஓபன்ல இருந்தது. சோ கதவை நாக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். கதவு ஓபன்ல இருந்தாலும் க்ளோஸ்ல இருந்தாலும் மேனர்ஸ்க்காவது நாக் பண்ணிருக்கணும். திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைற மாதிரி இப்படி வந்து நிக்க கூடாது. முன்பின் யோசிக்காமல் அஜய் வார்த்தைகளை வீசிவிட்டான். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் இங்க சும்மா ஒன்னும் வரல. அபிக்கு மெடிசன் கொடுக்கணும். அவள் சொல்வதற்கு அவன் முகம் சுளித்தான். அவன் மனதிற்குள் ஆதிராவை அபியின் பக்கத்திலேயே வரவிடக் கூடாது என தோன்றியது. மெடிசன் கொடுக்க தானே வந்த வேலையை பாரு. நீங்க வெளியில போங்க. மெடிசன் தானே கொடுக்கணும். இதுக்கு எதுக்கு நான் வெளியே போகணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே. என் முன்னாலேயே கொடு. இவனுக்கு எவ்வளவு தைரியம்! யாரையுமே அபி பக்கத்துல நெருங்கவே விட மாட்டேங்கிறான். நான் உன்னோட சொந்த சித்தி. ஆனா எனக்குள்ள இருக்கிற பாசத்தை எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு டாக்டரா நடந்துகிட்டா டாக்டரா கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறான். அபிக்கு இவன் யாரு? இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. மனதில் முடிந்த மட்டும் அவனை திட்டிக் கொண்டே நின்றிருந்தாள். உன்னோட வேலை என்ன? மெடிசன் கொடுக்க வந்துட்டு இப்படி நின்னுகிட்டு இருக்க. வேலையை பாக்குறதா இருந்தா பாரு, இல்ல கிளம்பு. வாசலை கை காண்பித்து அஜய் சொல்ல அது ஆதிராவுக்கு முகத்தில் அடித்தது போல் இருந்தது. கத்தி கடப்பாறை ஏதாவது கையில் கிடைத்தால் இப்போதே அஜய் தலையில் இறக்கிவிடலாம் என நினைத்தாள். எதுக்கு இப்படி செஞ்சு வச்ச சிலையாட்ட நின்னுகிட்டு இருக்க? வந்த வேலையை பாக்குறது தான் உன்னோட வேலை. அதை விட்டு அபி மூஞ்ச பார்த்து நிக்காத. இங்க பாருங்க, ஒரு பேஷண்டோட முகத்தை பார்த்து அவங்க ஹாப்பியா இருக்காங்களா டல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு டாக்டரோட கடமை. ஹலோ 1 செகண்ட். அபிக்கு நீங்க டாக்டர் தான். ஆனா இவன் ஒன்னும் பேஷண்ட் இல்ல. இன்னொரு முறை பேஷண்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. காரணமே இல்லாமல் அவன் தன்னை திட்டுகிறான் என்பதை புரிந்து கொண்ட ஆதிரா நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். இருந்த ஆத்திரத்திற்கு அவன் கன்னத்தை பீத்து நாய்க்கு போட்டால் கூட தன் மனம் ஆறும் என்பது போல் உள்ளுக்குள் நினைத்தாள். இவன மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் எப்படித்தான் இந்த உலகத்துல இருக்குதோ. ச்ச, இவன் மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இவன் கூட எல்லாம் எப்படிதான் அபி விளையாடுறான்னு தெரியல. ஆதிரா மனதிற்குள் நினைத்தாலும் அவள் முகம் வெளியில் நார்மலாகத்தான் இருந்தது. ஆனால் விழிகள் மட்டும் அஜய் மீதான வெறுப்பை கொட்டியது. அதற்கு சளைக்காத விதத்தில் அஜய் விழிகளிலும் ஆதிராவின் மீதான வெறுப்பு கொட்ட அதைவிட அவன் முகமே அதை காட்டியது. எப்படியாவது இவளை இங்கிருந்து முதல்ல அனுப்பணும். இவ அபி பக்கத்துல வர்றது கூட எனக்கு பிடிக்கல. Damn it. அவளுக்கு ஒரு இணையாக இவனும் மனதிற்குள் புலம்பி தள்ளினான். உண்மையில் இருவருக்குமே அடிப்படி சண்டை போடாத குறையே. மனம் என்னும் கவசத்திற்குள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். சண்டையை தாண்டி வெறுப்புதான் அங்கு நிறைந்திருந்தது. அபி, இப்படி வா. அவன் எதுக்கு அங்க வரணும்? அவன் இங்கேயே இருக்கட்டும். மெடிசன் கொடுக்கற வேலையை மட்டும் பாரு. அட, இங்க நான் டாக்டரா நீங்க டாக்டரா? நான் டாக்டர்ல தான். ஆனா மருந்து கொடுக்கறேங்கிற பேர்ல விஷத்தை கொடுத்துட்டா என்ன பண்றது? மனசாட்சி இல்லாமல் அவன் இப்படி ஒரு வார்த்தையை உபயோகித்துவிட ஆதிராவிற்குள் பத்ரகாளியே உருவானாள். வேற்று கிரகத்துல இருக்கிற ஜந்துக்கள் கூட இவ்வளவு மோசமா நடந்துக்காதுங்க. ஆனா இவன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். இவனையெல்லாம் சும்மா விடவே கூடாது. ரேணுவோட மனசு இப்படி கல்லாகி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணமா இருக்கும். ஏதாவது சான்ஸ் கிடைச்சது என் கையால இவனை கொல்லாம விடமாட்டேன். மனதிற்குள் புலம்பி தள்ளியவள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவனை இப்போதே கொன்று புதைக்கும் அளவு தைரியத்தில் இருந்தாள்.